ஹலோ கைஸ், நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது கேம் வந்து நம்ம வந்து விளாட்லான்னு இருக்கோம். இந்த கேம் பேர் பார்த்திங்கன்னா வந்து புள்ளி. ஸோ இது வந்து எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. ஏன்னா இது இந்தியாவில் அண்டர்ரேட்டடான கேம் தான். பட் இந்த கேம் பற்றி நிறைய பேர் நான் சொல்லணும் அவசியம் கிடையாது. இந்த கேம் நான் மெயினாக விளாட்றது எனக்கு காரணம் என்னோடய ஃப்ரெண்டு ஃபாசில்னு ஒரு ஃப்ரெண்டு. அவனை வந்து அந்த கேம் அவன் எனக்கு சொல்லலை, நான் வந்து அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். ஸோ இந்த கேம் வந்து நான் ப்ளே பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் எந்த கேம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதே மாதிரி ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. சரி, நம்ம ஃபஸ்ட்டு இந்த கேம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். 4வது வருஷன் பேர் வந்து புள்ளி ஸ்காலர்ஷிப் எடிஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிசி வெர்ஷனு. நீங்கள் ஃபோனில் விளாண்டிங்கன்னா ஆனிவர்சரி வெர்ஷன் வரும். சரி, ஓகே. இந்த கேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2008 7 சம்திங் இல்லையா வந்து தெரியல. சரி வாங்க, இந்த கேமை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த கேம் வந்து நான் விளாடும் போது ஏதோ ஒரு படம் மாதிரி தான் போகும். முடிஞ்ச அளவுக்கு வந்து லென்த்தாக போல ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த கேமோட மூணு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த புள்ளி கேமோட டெவலப்பர் யாருன்னு கேட்டிங்கன்னா யாரும் கிடையாது, நம்ம ராக்ஸ்டார் கேம்ஸ் தான். ஸோ இந்த கேம் வந்து ராக்ஸ்டார் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க, பப்ளிஷும் பண்ணியிருப்பாங்க, ப்ரெசென்ட்டும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கேம் பற்றி ஜிடிஏ டெவலப் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த கேம் டெவலப் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. சப்டைட்டில் ஆன் பண்ண மறட்டேங்க. சரி, ஓகே. சப்டைட்டில் கூட லேட்டாக ஆன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த கேம் வந்து டெவலப்பர்ஸ்லாம் இப்போ காரிகிட்ருக்காங்க. அதே மாதிரி கொஞ்சம் வந்து லைட்டாக இன்ட்ரோ மாதிரி போட்டுக்கிட்டுருக்காங்க. நல்லா தான் இருக்குது இன்ட்ரோ ஓரளவுக்கு. இது வந்து 2008 7 வந்த கேம். ஸோ வந்து கிராஃபிக்ஸ் அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ராக்ஸ்டார் ஓரளவுக்கு GTA 4ஓட கம்பேர் பண்ணால் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து பிசி வெர்ஷனு. ஸோ நிறைய வெர்ஷன் இருக்குது. ப்ளே ஸ்டேஷனில் வந்து புள்ளின்னு வரும், மொபைலில் ஆனிவர்சரி வெர்ஷனு, அப்புறம் வந்து பிசியில் வந்து ஸ்காலர்ஷிப் எடிஷன். மொத்தம் 3 வெர்ஷன் இருக்குது. சரி, ஓகே. எல்லாமே ஒரே கதை தான், இருந்தாலும் லைட்டாக வந்து இந்த ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். கிராஃபிக்ஸ் ஸ்க்ரீன் ப்ளே அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் கிடையாது இந்த கேமில். இன்னொரு விஷயம், இந்த புள்ளி கேம் எப்படின்னா நம்ம ஸ்கூலில் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதை அப்படியே பண்ணுவோம். அதுதான் இந்த கேமோட ஒரு கதையே. நல்லா ஃபன்னாக தான் போகும். இந்த கேம் யார் டெவலப் பண்ணியிருக்கா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ராக்ஸ்டார் கேம்ஸ். அதனால ராக்ஸ்டார் வந்து ஏகப்பட்ட கேம் டெவலப் பண்ணியிருக்காங்க. புள்ளி இருக்குது, மேனன்ட் இருக்குது, மேக்ஸ் பெயின் இருக்குது, ஜிடிஏ இருக்குது, ஆர்டிஆர் இருக்குது, ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து அதிகமாக தெரிஞ்ச ஜிடிஏ ஆர்டிஆர் தான். இதெல்லாம் லைட்டாக அண்டர்ரேட் மாதிரி தான். இருந்தாலும் இதுவும் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் ஃபேமஸ் கிடையாது. இருந்தாலும் இது ஒரு நல்ல ஒரு கேம் தான். நீங்கள் இந்த ஸ்டோரியை பார்த்தா அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வெல்கம் டு புல்வர்த் ஸ்டார்டிங் மிஷின். ஓகே, கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நம்மளை இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. சப்டைட்டில் ஆனில் தான் இருக்குங்க. You must be the Hopkins boy. Where'd you come from? We've been expecting you. ஓகே, இவங்க தான் வந்து ஸ்கூலில் வைஸ் பிரின்சிபல் நினைக்கிறேன். இந்த புல்வர்த் அகாடமிக்கு வந்து வெயிட் பண்ணுறாங்க. அப்படியே கொஞ்சம் படித்து பாருங்கள். ஓகே, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இவங்க தான் வந்து வைஸ் பிரின்சிபல். இவங்க I've got a man to make happy. The headmaster is expecting you, Hopkins, in his study. Okay. His study is over there, boy. In the main building. மெயின் பில்டிங் இங்கே இருக்குது, இங்கே போன்றாங்க. Dr. Crabblesnitch waiting. He's a brilliant man. நம்மள போய் பிரில்லியன்ட்றாங்க, என்ன சொல்கிறது. ஓகே, நம்மள்ட்ட பேசுவோம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேசுகிற மாதிரி எனக்கு தெரியுது. இங்கே அப்படி தான் பேசுவாங்க. ஸோ PS2 காலத்துலேயே ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு PS2க்கு தான் போட்டாச்சு. எல்லாம் ரவுண்ட் பண்ணுறானுங்க. நம்ம சண்டைக்கே போக வேண்டாம், நம்ம கம்முன்னு நம்ம வேலையை பார்த்து நம்ம கம்முன்னு போயிடலாம். பிரின்சிபல் ஆஃபீஸ் போகணுமாங்க. எனக்கு கேம் நான் விளாண்டுருக்கேன் ஒரு வாட்டி ஃபோனில். ஸோ நல்லாவே தெரியும். ஓகே, கரெக்டாக வந்து இங்கே இந்த கேம் பார்த்தீங்கன்னா வந்து கீபோர்ட் ஆன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்ட்ரோலே கிடையாது. நம்ம இப்போதைக்கு யாரும் ரொம்பவும் போகாமல் கம்முன்னு நம்ம வந்து பிரின்சிபல் சார் ரூமுக்கு போயிடலாம். அங்கே போயிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் பேசுவோம். ஃபஸ்ட் நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் இல்லையா, அதுதான். ஓகே, பிரின்சிபல் ரூமுக்கு வந்தாச்சு. ஹலோ தர்மம். ஓகே, நம்ம வந்துவிட்டோம். இந்த பிரின்சிபல் ரூமு. சப்ளை கொஞ்சம் கவனிங்க. கட்சின்னு அப்போ நான் கொஞ்சம் பேசாமல் இருக்கேன். ஏன்னா கட்சின்னு அப்போ நான் பேசினேன்னா நீங்கள் எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. ஸோ
You've done a lot of naughty things, haven't you? Vandalism, graffiti, bad language, violent conduct, disrespecting staff. Oh, I'm scared of you, Hopkins. நான் அந்த மாதிரி நிறையா பேர் பார்த்துருக்கேன். Yes, I've never met a boy like you. Never in all my life. Hopkins, you're quite the nastiest little boy I have ever encountered. Tell me, why should I waste my time on you? I don't know. Because it's my ஜிம்மியை calling. பார்த்தீங்களா? It's what I do. You பிரின்சிபல் excel at சார்ட்டே கொஞ்சம் causing கிளாஸ் பேசுகிற trouble, மாதிரி தெரியுது and I எனக்கு. excel at fixing little boys like you, at making you into respectable members of our community here at the academy. I've got a good feeling about you, boy. A feeling you and I are going to be great friends. You keep that nose clean, boy, or I shall clean it myself. Miss Danvers, are you back yet? Yes, எனக்கு ஹெட் மாஸ்டர் headmaster. இவங்க தான், And அதாவது I வைஸ் got பிரின்சிபல் your மாதிரி. tea. You are good டீ to me, எடுத்துகிட்டு Miss வராங்க. Danvers. No more than you deserve, நீ அவங்க பேசுறது headmaster. கவனிச்சு பாருங்களேன், Take எனக்கு our new லைட்டாக friend ஃபீல் ஆகுது. Hopkins here and show him நம்மள்ட்ட around the பேசும்போது எப்படி school. பேசுகிறாங்க, Get அதே properly பிரின்சிபல் attired. சார்ட்டை பேசும்போது Certainly, கொஞ்சம் headmaster. லைட்டாக வளைஞ்சு பேசுகிற மாதிரி Come இருக்கு. along, boy. ரெண்டு பேர் லவ் I பண்ணுறான்னு haven't நினைக்கிறேன். gone all day. And boy, அவங்க பேசும்போது லைட்டாக தெரியுது பாருங்க, you நம்மள்ட்ட எப்படி will பேசுகிறாங்க, have a clean பிரின்சிபல் சார்ட்ட எப்படி nose. பேசுகிறாங்கன்ட்டு. So keep it clean, அதெல்லாம் நல்லா or கேப்சர் we'll clean பண்ணிடுறாங்க. it for you. ஓகே, கட்சின்னு முடிஞ்சிச்சு. ஒன்றும் லைட்டாக நம்ம ஜிம்மியை வந்து நம்ம இப்போ பிரின்சிபல் சார்ட்ட பேசுகிறா என்ன பண்ணுவாங்க, மிரட்டுவாங்க கொஞ்சம் லைட்டாக. எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்கூலில் வந்து நம்ம பிரின்சிபல் சாரை பார்த்தா என்ன பேசுவாங்க, அந்த மாதிரி லைட்டாக அந்த ஸ்கூலை பற்றி கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தார், அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்லலை அவர். நம்ம ஜிம்மி பார்த்தீங்களா, ஸ்டார்டிங் ஸ்கூலுக்கு வந்த புதுசுலேயே பிரின்சிபல் லைட்டாக லைட்டாக மாதிரி ஸ்ட்ரிக்டாக, எப்படி சொல்கிறது, நீங்கள் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் பேச. பிரின்சிபல் சார்ட்டே ஒரு மாதிரி பேசுகிறான் அவன். பாய்ஸ் டாம்னா வேறு ஒன்றும் கிடையாது, ஹாஸ்டலுக்கு போக சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஸ்கூல் எப்படின்னா, நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து இந்த ஸ்கூலில் போய் பசமாக இருப்பாங்க, அவங்கள மாதிரி நம்மளையும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூல் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டாமுக்கு போய் சொல்லிட்டுருக்காங்க, வாங்க நம்ம போவோம். ஓகே, மேப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். இது வந்து ஓப்பன் வேர்ல்டு தான், செமி ஓப்பன் வேர்ல்டு, குட்டியாக இருக்கும் மேப்பு, அவ்வளோதான். ஓகே, நான் ஒன்று அந்த பொண்ணு அவ்வளோ ஹைட்டாக நம்ம உள்ள குட்டியாகிறோம். சரி, ஓகே, இந்த பக்கம் எக்ஸ் மார்க், இந்த பக்கம் தான் போனோம். ஓகே, பாய்ஸ் டாம்னா ஹாஸ்டல் நாங்கள் வச்சுக்கோங்க. என்னங்க வந்தோடனே அம்புடுறானுங்க, நல்ல சாங்கணும். ஓகே, வேறு வழி கிடையாது, சொல்லித்தரானுங்க. மவுஸில் லெஃப்ட் வீக்கா லெஃப்ட்டு ஷிஃப்ட்டு 1 2 3 இப்படி அடிக்கணுங்க. கீபோர்டில் கண்ட்ரோலுக்கு தான் டைப் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணி போட்டு அழுத்துற மாதிரி இருக்குங்கள. ஓகே, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் கண்ட்ரோல் கொஞ்சம் சொதப்பி வச்சுருப்பாங்க, கேமில் டேரெக்டாக பண்ண முடியாது, திருப்பி அழுத்துற மாதிரி இருக்கும். ஓகே, உங்களை போட்டு நம்ம மவுஸ் போட்டுடலாம். இது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம மவுஸ் ஒன்று லெஃப்ட் கிளிக் பண்ணோம், அவ்வளோதான். ஏன்னா வந்து லைட்டாக இமிடியேட் பண்ண முடியும் போல், பண்ணுறது ஏதோ கீ சொன்னானுங்க. ஓகே, ரைட்டாக பையன் இதாகிட்டான், நம்மளும் சேர்த்து தள்ளி விட்டான். எதையும் சொல்கிறான், நம்ம பாடி 17 தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம், தேவையில்லாமல் வந்து நம்பளுகிறானுங்க, சும்மா விடாது. இவன் யார் டக்குன்னு வரான். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பீட் சார் வந்துட்டார். நம்ம அப்படியே வந்து உள்ளே போயிடலாம். நம்ம என்ன சொல்கிறாரு, யூனிஃபார்ம் எங்கே, உன் யூனிஃபார்ம் எங்கன்னு கேட்குறான். சரி, கேட்குறாரு, சாரி. பிடி சாருக்கு மரியாதை கொடுக்கணும். இந்த ஸ்கூலில் நிறைய பிடி சார் இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். பிடி சார் தான் ஸ்கூலில் வந்து ஜிடி கன்செப்ட் தான். பிடி சார்னா போலீஸ் மாதிரி, அவ்வளோதான். What's it to you? Friendly, aren't you? Give me a இவன் break, வந்து loser. பூசாரு, இவன் வந்து Relax, கேரின்னு நினைக்கிறேன். friend. என் You're all கேரக்டர் pent up. Go easy. இவன் பேர் கேரி, நம்ம எல்லாரும் பார்த்தீங்களா, அவன் பேர் வந்து ஜிம்மி. ஜிம்மி இதை பெரிய பேராக வரும். Fascinating. Now if you'll I excuse me. said relax, friend. Get off. ஓகே, அவன் வந்து ஃப்ரெண்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவன் You just arrived at the ஸ்கூலுக்கு வந்தால் toughest school புதுசாக in the ஃப்ரெண்டு country, கிடைப்பாங்கல்ல, and அந்த I'm மாதிரி வந்து offering to அவன் be your ஃப்ரெண்டாக friend. வச்சுக்கோ. Trust me. In a ஃப்ரெண்டாக place இருந்து like பேசுகிற மாதிரி this, பேசிகிட்டு you're இருக்கிறான். gonna need friends. So it's up to you. You gonna play nice or what? கட்சி நீங்கள் படிச்சு பாருங்கள், சப்டைட்லாம். Good. So நான் how do I அவங்களை show எக்ஸ்பிளைன் you பண்ணால் கட்சியில் அவங்கள்ட்ட பேசினா அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இருக்காது கேம் ப்ளே பண்ணும்போது. இப்போ We don't have a ஏறான், நான் 17 தான்டா போயிட்டு இருக்கிறேன், இந்தா வாங்கிக்கோ. நான் ஒன்று எவ்வளோ ஒன்று போயிட்டு இருக்கிறேங்க, தேவையில்லாமல் வந்து ஒம்பளுக்கிறேன். இங்கே ஏன்னா முடிச்சுட்டு அப்புறம் வா நான் ரெடியாக தான் இருக்கிறேன், வா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவனை வாலாம் விடக்கூடாது, நான் தான் பண்ணேன். நாங்கள் தேவையில்லாமல் சொல்லி வராங்க. இந்த ஹாஸ்டலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஹாஸ்டலில் வந்து பீட்ஸெல்லாம் வந்து ஹாஸ்டலுக்குள்ளே வர மாட்டாங்க, வெளியே சுற்றிட்டு இருப்பானுங்க. அது ஒரு நல்ல விஷயம், ஹாஸ்டல்லாம் போட்டு பழகலாம். இது வந்து கோகோலா
கொக்கோ கோலா தான் பேர் மாற்றி வீம் கோலான்னு வித்துட்டுருக்குறானுங்க. To your uniform if you don't want to get in trouble. ஓகே, நம்ம ரூமுக்கு போய் டெஸ்ட் அதை சொல்கிறானுங்க. அந்த மேலே பச்சை பார்த்தா தெரியும். இதுதான் பார்த்தா நம்ம ரூமு. அலங்கோலமாக படுத்துருப்பானுங்க. ஹாஸ்டல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த டெஸ்ட் போடலாம் பாருங்கள். இது யூனிஃபார்ம் தான். இது ஸ்கூல் யூனிஃபார்மு. இதே போட்டுக்கலாம். ஓகே, கட்சின் ப்ளே ஆகுது. கட்சி நீங்களே வந்து சப்டைட்டில் படிக்க ட்ரை How you பண்ணுங்கள். doing? You must be the new kid. I'm Pete Kowalski. Jimmy Hopkins, and don't ask how I'm doing. I've been ஓகே, here ஜிம்மி 5 வந்து minutes பேர் and பார்த்தீங்கன்னா already ஜிம்மி people ஹாப்கின்ஸ் want அவன் ஃபுல் me பேர். dead. Even my parents didn't hate me this quickly. பார்க்க நல்ல பையன் மாதிரி தர்றான். Welcome to Bullworth. It's a dump. Great. இந்த I've been expelled அகாடமி from பேர் anywhere வந்து halfway புல்வாத் decent. அகாடமியா. Yeah, I've been expelled from anywhere halfway decent because I'm really bad. Give up the tough guy act, pal. Hey man, what's your problem? Well, கேரியை maybe பார்த்து அந்த சின்ன பையன் லைட்டாக primarily, but பயப்படுறாங்க. also life, my parents, this school, Western civilization, but really, தெரியுதா உங்களுக்கு? honestly, enough about me. Oh, I இதோ see பாருங்க, you've met அவனை the மிரட்டி Bulls வச்சுன்னுக்குறான். mascot. Ladies and gentlemen, I give கேரியை you பார்த்து. Femboy, the கேரி கொஞ்சம் நம்பலான்னு girliest நினைக்கிறேன். boy in school. Petey, haven't you got some imaginary friends to go annoy? Why don't you leave me alone, Gary? Look at தனியாக விடு கேரின்றான். Leave me alone, Gary. I'm really self-important now that I finally hit puberty. What's your problem? I'm just being nice to the new kid as he passes through Bullworth on his inevitable இது journey வந்து to ஒரு prison. ஜெயில் மாதிரி Look, I இருக்குமா. had to unpack. Would you guys mind getting out of here? Oh, now look what you've done, Pete. Jimmy can't stand you already. சரி, ஓகே. ஒன்றும் இல்லை, இந்த ஸ்கூலை பற்றி லைட்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்குறானுங்க. மிஷின்லாம் கிடையாது. லைட்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுக்குறானுங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போது நம்ம ஒரு பர்சன்ட் கேம் முடியல. ஏன்னா ஸ்டார்ட் டைப் தான் பண்ணியிருக்கோம். இந்த இதே வந்து 10 நிமிஷம் கிட்ட வந்துருச்சு. ஸோ அதான் வந்து இந்த கேமில் லென்த்தாக போட வேண்டியதாக இருக்குது. நான் ட்ரிபிள் கேமில் லென்த்தாக போட்டால் நல்லாயிருக்கும். குட்டி குட்டியாக 10 நிமிஷம் போட்டு யார் பார்ப்பா. 1 ஹவர் போடுறேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்கணுன்னு தோணுதோ பாருங்கள். ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் அடிக்கடி வீடியோ பண்ண அவசியம் இருக்காது. ஸோ ஒரே தான் ஃபுல்லாக போட்டுடலாம். நான் ஏன் வந்து பீப்புள் போடல அப்படின்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நடக்குங்க. இந்த பாருங்கள், சம்மந்தமே இல்லாமல் வந்து நம்மளுக்குறான். இப்போ நான் ஏதாவது பண்ணேண்ணா கம்முன்னு போயிடலாம். ஏன்னா இங்கே இருந்தால் வச்சுக்கோங்களா எல்லாம் நம்மளை போட்டு ரவுண்டு ரெடி பண்ணுங்க. கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம அடிக்கலாம் ஆரம்பிச்சேன்ல. பிடி சர்வர் இருக்காரு. நீங்களே பாருங்கள், இந்த கேமில் ஒரு நல்ல கான்செப்ட் தான் கொடுத்துக்கிறானுங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியும். எந்த ஒரு பக்குமே கண்டுபிடிச்சிருக்க முடியாது. கிராஃபிக் சைஸ்லுமே 2008 எந்த அளவுக்கு இருக்குமோ அது மாதிரி. இந்த பாருங்கள், தேவையில்லாமல் வந்து நம்மளுக்குறானுங்க. மிஷின் நல்லா ஆகுது. இவன் வந்து இவன் வந்து ரசூல் நினைக்கிறேன். இவன்கிட்ட ஃபைட்டு போகிறோன்னு நினைக்கிறேன். ஃபைட்டு வராங்க. என்ன பண்ணலான்ட்ட இவனை அடிக்க முடியாது. இவன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி அப்படியே அழகிறானுங்கல்ல, இவனை அடிக்க முடியாது நம்மளால். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒதுங்கி போகலாம். அதுக்கு வந்து கொடுக்கலாம். சாக்லேட் கொடுத்து நம்மள மைக்கிட்டு நம்ம வந்து போயிடலாம். நம்மள வந்து விட்டுருவானுங்க. ஏன்னா நம்மளை அடிக்க முடியாது. அதான் வந்து இந்த கேம் பற்றி லைட்டாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறானுங்க. சரி, அவன் போயிட்டான். பின்னாடி இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் கேரி. நம்ம லைட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கிறான் ஸ்கூல் ஸ்டார்டிங்கில். அது வந்து ரசில் இப்போ போனால் பார்த்தீங்களா, அவன் லாக்கர் இப்போ உடைக்கிறான். உடச்சி அவன்கிட்ட இதில் எடுத்துக்கலாம். கரெக்டாக உடையணுங்க. ஓகே, எடுத்தாச்சு. அதுக்குள்ளே என்ன வச்சுக்கிறான்னு தெரில. ஒரு கேப் வச்சுக்கிறான். இது போன பழைய கேப்பு. ஓகே, அது ரெட் டாட் இருக்குல்ல, அதான் வந்து பிடி சாரான். ஸோ நம்ம இப்போ வந்து உடச்சதை பார்த்துட்டாரு. இப்போ வந்து நம்ம எஸ்கேப் ஆகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, கேரி ஓடிட்டான். நம்ம அப்படி ஆப்போசிட்டாக ஓடணும் போல். கேரி பின்னாடியே ஃபாலோ பண்ணுவோம். இந்த டஸ்ட்பின்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கணுமாங்க. ஓகே, பிடி சார் போகிற வரைக்கும் நம்ம டஸ்ட்பின்குள்ளே ஒழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி எப்போல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது கண்டுபிடிக்கிறாங்களோ அப்போ டஸ்ட்பினில் போய் ஒழிஞ்சிக்கலாம். நம்ம ஸ்கூலில் வந்து நமக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஓகே, இப்போ கேரி இருக்கா, கேரி போகிறான் பாருங்க. அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணோம். ஒன்றும் கிடையாது, நம்ம இந்த கேமோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அவன் ஓவரே பெட்ரு. இந்த ஜிடி கேமில் பாருங்க நடப்பானுங்க, வெறுப்பாகும். ஃபார் கிரை கேமில் முக்கியமாக பண்ணுவானுங்க. இல்லை ஓடுறான் இல்லையா, நம்ம இந்த கேமை எங்கே கான்செப்ட்லாம் பார்த்துக்கலாம். இது வந்து பாத்ரூமா, ஏதோ ஒரு பொண்ணு வருது. என்னென்னு கேட்போம், அதை என்ன சொல்லுது இந்த பொண்ணு பேர் என்னன்னா யூனிசி ஏதோ ஒரு போட்டு வந்து பார்க்கல. ஓகே, என்ன பிரச்சனைன்னு கேட்போம். ப்ளீஸ் கெட் இட் பேக். என் சாக்லேட்டை வந்து தூக்கி போயிடானா, அதை வந்து எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு கேட்குறான். இவன் எடுத்துகிட்டு போகல, இன்னொருத்தன் எடுத்துகிட்டு போயிருக்கான். அவன் வந்து வாங்கி தரணும்.
கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது மியூசிக்லாம், கம்மி பண்ணிடுவோம். ஓகே, சாக்லேட் வந்து எடுக்கிறதுக்கு நம்ம போகிறோம். அங்கே ஸ்ட்ரீட்டாக போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த எக்ஸ்மா இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு பையன் வந்து சாக்லேட்டில் பிடிங்கிருக்கிறான் அவள்கிட்ட இருந்து. ஸோ அந்த சாக்லேட்டை அவள் கேட்குறா, நான் உனக்கு காசு தரேன், எனக்கு வாங்கித்தா அந்த சாக்லேட்டுன்னு கேட்குறான். ஓகே, இவன் தான் அது. இவன்கிட்ட கொஞ்சம் பேசி பார்ப்போம். கொடுத்தானா ஓகே, கொடுக்கலன்னா அடித்தடி தான். ஓகே, லைட்டாக வந்து கொஞ்சம் மிரட்டி தான் வந்து வாங்கணும் போல. இவன்கிட்ட கொடுத்துட்டான். இப்போ அந்த சாக்லேட்டை வாங்கி நம்ம அப்படியே வந்து அந்த பொண்ணை கொடுத்துடணும். சின்ன மிஷின் தான், போக போக பார்த்தீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போகும். இது வந்து இதே ஓரளவுக்கு நல்லா கண்டுபிடிச்சிக்கிறானுங்க, இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்கல அப்படி சொல்கிறேன் வரேன். ஓகே, கேரி எங்கன்னு தெரில, அந்த பொண்ணை கொடுத்துடலாம். கேரி பின்னாடி தான் இருக்கான். தேங்க்ஸ் சொல்லுது. என்னடா பண்ணுறானுங்க? ஏய் ஓகே, ஹெல்த் ரீஃபில் ஆகுதுங்க. இதுக்கு மேலே அழகு வேணாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே வந்து அழகு எனக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ திரும்ப ஸ்கூலில் வந்து சுற்றி காமிக்கிறான். ஓகே, இது வந்து கஃபேட்டேரியா நினைக்கிறேன். ஆமாம், கஃபேட்டேரியா. இங்கே வந்து இந்த ஸ்கூலோட ஆளுங்கெல்லாம் காட்டுறானுங்க. அவனுங்க இவன் வந்து நட்ஸ் தான். இவனுக்கு பற்றி கொஞ்சம் சொல்கிறானுங்க. இவனுக்கு பார்த்து ரொம்ப ஹார்ம்லெஸ்ஸாக இருப்பானுங்க. இவனுக்கு வந்து அந்தளவுக்கு அதிகமாக லைப்ரரியிலே படிச்சுக்கிட்டே இருப்பானுங்க அந்த மாதிரி சொல்கிறானுங்க. இவன் வந்து ப்ரெப்ஸ் இந்த மாதிரி சொல்கிறானோ. இவனுக்கு வந்து பணக்காரங்களாம். இவனுக்கு வந்து மூளையே இருக்காது, பணக்காரவனுங்க. இவன் வந்து பற்றி சொல்கிறானுங்க. இவன் வந்து கிரீசஸ் தான். இவங்க பார்த்தாலே தெரியும் ஒரு லைட்டாக கேங்ஸ்டர்ஸ் மாதிரி இவங்க. ஸோ வந்து கிரீசஸ் இவங்க. இவங்களோட பற்றி லைட்டாக சொல்கிறாங்க. இவங்க வந்து ஆட்டோ ஷாப், அதாவது வந்து மெக்கானிக்கல் ஒர்க்லாம் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஜோக்ஸ் தான். இவங்க வந்து இந்த ஸ்கூலை வந்து ரூல் பண்ணுறாங்க இந்த மாதிரி சொல்கிறான். ஓகேவா, அந்த ஸ்கூலில் வந்து கொஞ்சம் குரங்குத்தனம் காட்டுவானுங்க அம்மா சொல்லுங்கிறான். அவ்வளோதான் போல் இந்த ஸ்கூலில் மொத்தம். இது வந்து கஃபேட்டேரியா, கேண்டீன் ஏரியா. இது வந்து பிடி சார் கிளாஸ் அட்டன் பண்ணுமாங்க. ஓகே, அவன் வந்து கிளாஸ் அட்டன் போயிட்டான். இப்போ நம்மள சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு கிளாஸ் என்னன்னு தெரில. நம்ம கிளாஸ் லொக்கேஷன் எது தெரில கரெக்டாக. அங்கே பெல்லு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த டைமுக்கு அங்கே மேலே டைம் வரும் பாருங்கள். இந்த டைமுக்குள்ளே கரெக்டாக கிளாஸில் நம்ம இருக்கணும் எப்போயுமே. அந்த 9லேருந்து 11 வரைக்கும் கிளாஸ் டைம். நம்ம வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த எப்படி சொல்கிறது, இந்த கிளாஸ் டைமையும் கரெக்டாக மெஷர் பண்ணோம், அதே மாதிரி மிஷினையும் கரெக்டாக ரெண்டுத்தையுமே எதுலேயும் குறை வைக்காமல். ஓகே, ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து கெமிஸ்ட்ரி கிளாஸ் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கெமிஸ்ட்ரியே முடிச்சிடலாம். ஓகே, அதாவது மாற்றிக்கிது பண்ணி ஃபயர் ஆகிற போகுது. ஓகே, ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பட்டன்லாம் டி ஏ டி டபிள்யூ டி அதை வரும்போது கரெக்டாக கொடுக்கணுங்க. எஸ்ஸு ஏ எஸ்ஸு ஏ ஏ டபிள்யூ ஏ ஏ அவ்வளோதான் முடிஞ்சு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் ஆகிடுச்சு. எப்படியோ லைட்டாக அந்த பட்டன் அழுத்த சொல்கிறானுங்க. இதெல்லாம் வந்து கண்ட்ரோலாக செட் ஆகும். கீபோர்டில் அப்போ லைட்டாக வெறுப்படிக்குது. ஓகே, ஃபயர் கிராக்கர் கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு நான் ஞாபகம் இருக்க ஒரு வாட்டி வந்து இந்த கெமிஸ்ட்ரி மிஷின் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டேன். இல்லை கரெக்டாக பண்ணணும். பீடி சார் வராரு. ஃபயர் கிராக்கர் சிரமமாக தூக்கி போடலாம். இந்த மாதிரி நம்ம இந்த மிஷினுக்கு தேவைப்படுறது நம்மளுக்கு வந்து இந்த இதெல்லாம் அன்லாக் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அந்த பிரின்சிபல் சார் ரூமுக்கு போவோம். இங்கே வந்து ஒரு ரப்பர் பேண்ட் இருக்குது, கை பண்ணியாச்சு. இன்னும் இந்த பையன் டவுசர் போட்டிருக்கான், டவுசர் சரியில்லை, ஷூ போடாமல் இருக்கிறான். அவன்கிட்ட கொஞ்சம் இதுதான் இது இல்லை. லைட்டாக கொஞ்சம் பேசி பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அவங்க உட்காந்து வேறு இருந்தில்லை. அதெல்லாம் இந்த கேம் கேட்க முடியாது, அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துட மாட்டானுங்க. இப்போ எங்கே போகிறோன்னா அந்த ஸ்டார் மாதிரி காட்டுது பாருங்கள். வேறு ஏதாவது லொக்கேஷன் மேப் இருக்கான்னு நான் பார்க்குறேன். ஸ்டார் தான் இருக்கான். அது மிஷின் தான் பண்ணலாம்ல. இந்த கேரியை பார்க்க போகணுமா என்ன கஷ்டமே தெரியலங்க. இப்போ எங்கே போனோம்? இப்போ என்ன பண்ணோம்? ஐயோ, வெளியே வந்த தப்பாடா. ஓகே, செட்டப். இது வந்து பிரின்சிபல் சார் வந்து வெளியே நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அவங்கள்ட்ட. ஓகே, ஒன்றும் சொல்ல. நீ என்னை ஏமாத்திட்ட, என்ன புரியல. பிரின்சிபல் சார் பேசுகிறாரா, ஜிம்மி பேசுகிறா, ஃபைல் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதை விட்டு யார் பேசுனா தெரிய மாட்டேங்குது. செப்டையில் பற்றி இருக்கு. I want to stop Hopkins.
You might learn something. Fine. Can I go நீ now? வந்தோடனே தேவையில்ல வேலையெல்லாம் பார்த்துன்னு இருக்கிற அப்படி சொல்லும் போது நான் ஒழுங்காக தான் இருக்கேன் அப்படி சொல்லி பிரின்சிபால்கிட்ட எடுத்து பேசுகிறான் ஜிம்மி. ஸோ இப்போ வந்து அந்த பையன் பேர் தெரியல கிளிச்சஸ் நினைக்கிறேன். இவன் வந்து அம்பளுக்கிறான் அவன்கிட்ட. செவனேன்னு போயிட்டு இருக்கும்போது கழுத்து கழிக்கிறான். இவன் இப்போ விரட்டி பிடிச்சி அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே பிடிக்காம வந்து அம்மா மானம் போயிடும். அதனால் இப்போ அடிச்சு தான் ஆகணும். ஓகே ஓடும் ஸ்பேஸா. ஓகே அவனை போய் ரெடியாக பிடிக்கணும். சரி நம்ம பிடிச்சிடலாம். மியூசிக் சவுண்ட் பண்ணி நல்லா இருக்குது. இந்த மியூசிக் நல்லா கொடுத்துருக்கானுங்க. இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே லைட்டாக வெறுப்படிக்குது அந்த மியூசிக் நல்லா இருக்குது. எதே கேட்டால் வெறுப்பாகுது. ஓகே அங்கே ஓடிட்டுருக்கான். அவனை அப்படியே பிடிக்கணுங்க. இந்த டைமில் அவனை பிடிக்கிறதுக்கு நீ டேவலாம் வந்துன்னு அவன் ஆட்டோ ஷாப் பண்ணான்ல அங்கேயே ஒர்க் பண்ணுறானுங்க. அவனுங்க ஆட்டோ ஷாப்பில் இருப்பானுங்க எப்பயுமே. அவனுங்க அதாவது இந்த மெக்கானிக் ஏரியா அங்கேயே இருப்பானுங்க அப்படி சொன்னான் பார்த்தீங்களா அவன். ஓகே அங்கே தான் இருக்கான் அவன். ஓகே உள்ளே வந்தாச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்மா இருக்குது. இங்கே வேறு எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கணும். இது வந்து பிளேட் இதை வச்சு யாரும் அடிக்கலாம் தேவைப்படும். யூஸ் பண்ணிப்போம். இப்போ பாருங்கள் இன்னும் 2 பேர் இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம் ஒருத்தர் இருக்கான். ஓகே மண்டை மேலே வைப்போம். 1 2 படுத்துட்டான். இவனை ஃபுல்லாக காலி பண்ணுங்க. ஏன்னா நம்ம சும்மா நோண்டு இருப்பானுங்க. அதனால் இவனை காலி பண்ணிடலாம். இது அவங்க ஏரியா. ஓகே லைட்டாக வந்து இது பண்ணியாச்சு. பேர் என்ன தெரில எதுவும் சொல்லுவானுங்க இல்லையா அம்புலன்ஸாக சொல்லுவானுங்க. ஓகே இப்போ இந்த கிரத்தை ஓப்பன் பண்ணோம். உள்ளே ஒருத்தக்கிறான். அவனையும் போட்டு அடிச்சிடலான்னு நினைக்கிறேன். அடிச்சா ஓப்பன் பண்ண முடியும். ஃபயர் கிராக்கர் யூஸ் பண்ணேன். நம்மளுக்கு சேர்த்து இழுத்து குறையுது. பீம் கோலா அதாவது கொக்கோலா குடிச்சோம்ல அதை வச்சு லைட்டாக ஹெல்த் ஃபில் பண்ணிடலாம் தேவைப்படும். ஓகே 2 பேருமே ஃபயர் கிராக்கர் வச்சு காலி பண்ணிடலாம். காலி ஆகிடுச்சான். 2 பேரும் காலி ஆகிட்டானுங்க. ஓகே இப்போ மேலே ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா அவனையும் ஃபயர் கிராக்கர் வச்சு போட்டு தள்ளிட்டேன். விஜய் வச்சு காலி பண்ணிட்டு இருக்கிறோம். அவன் தான் போகிறான் தூக்கி போடுறான் கல்லா. இதை வச்சு அவனை அடிப்போம். ஓகே அவன் விழுந்துட்டான் கீழே. 7 போயிட்டு ரொம்ப தூக்கி கல் அடித்தான்ல வாங்கட்டும். இப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் கை இருக்குது. ஓகே ஸ்க்ரீன்ஷாட்டு அது வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது வந்து இது கல் இருக்குது பார்த்தீங்களா ஸ்க்ரீன்ஷாட்டு வச்சு நம்ம அவன் அடித்தா பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கலாம். வேறு ஏதாவது தேவைப்படும் வச்சுப்போம். எல்லாமே நம்மளோட இன்வென்டரியில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் இன்வென்டரியில் இருக்கும். வந்தோடனே ஃபஸ்ட்டு தேவை எல்லாம் பார்த்தாச்சு. ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கே போகிறோம்னு சொல்கிறானுங்க. அந்த பெல்லு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அங்கே போய் செகண்ட் கிளாஸ் அட்டன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரி ஓகே செகண்ட் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ஓகே கிளாஸ்க்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம செகண்ட் கிளாஸ் அட்டன் பண்ண போகிறோம். இதுதான் கிளாஸ்ன்னு தெரியல. இங்கிலீஷ் கிளாஸாக ஓகே அட்டன் பண்ணிடலாம். ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒரே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பானுங்க. இங்கிலீஷ் கிளாஸ் எப்படி இருக்கோ அது மாதிரி கொடுத்துருக்கானுங்க. வெக்காபுலரி அசைன்மெண்ட் டெஸ்ட்டுன்றாங்க. ஓகே இப்போ பாருங்கள் தலைவன் கெத்தா உட்காருவோம் பாருங்களேன். கெத்தா இதில். சரி ஓகே இது வந்து நம்ம சொல்லித்தரானுங்க எப்படி இந்த கேஸ் முடியணும். அதெல்லாம் தேவையில்ல நானே முடிச்சுப்பேன். பார்த்து பண்ணிட்டா நேவிகேட்டு தேவைப்படும். செலக்டு டெலிட்டு லெட்டு ஷிஃப்ட்டா ஓகே இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுப்பானுங்க முடிச்சாங்களேன் பார்த்துக்கலாம். கீழே கொடுத்துட்டானுங்க பாருங்கள். இப்போ என்ன அதை வச்சு நம்ம லெட்டர் கண்டுபிடிக்கணும். இங்கிலீஷ் தான் கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். ELM வார்த்தை வராது. ஓல்டு வரும்னு நினைக்கிறேன். OLD டி இல்லை லோ இருக்குது. அவங்க LM லோ வேறு என்ன இருக்குது கண்டுபிடிக்கணுங்க டக்குன்னு. இப்படியே பாஸ் ஆகிடணுங்க. பாஸ் ஆனால் போதுங்க. MELLOW அர்த்தம் இருக்கா இருக்குது. ஓகே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வேறு அர்த்தம் தான் கண்டுபிடிக்கணும். வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து வச்சு நம்ம வந்து ஒரு மீனிங் கண்டுபிடிக்கணும். இந்த லெட்டரை வச்சு MEOW மியோ இருக்குது. என்ட்டு கொடுத்து போவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா MEW ஓகே வராது போல். ஓகே வந்துடுச்சு. ஓகே MEWL அதுவும் இருக்குது. இல்லை வேறு ஒன்றும் இல்லை நான் பார்த்துருக்கேன். MOL மோல்லையும் அர்த்தம் இருக்குது. மோல் தெரியும்ல. ஓகே மாதிரி பாஸ் ஆகிட்டோங்க போதும். MOL மோல் இருக்குது. லைட்டாக அடிச்சு விட்டாலும் வருதும் போலையே மார்க்கு. MOW மோ நெக்ஸ்ட்டு OWL அவுல் அந்த ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் WELL வெல். இது 2 தாங்க இருக்குது. ஃபுல்லாக அப்படியே மார்க் எடுத்துலாம் நினைக்கிறேன். எடுத்தால் எதாவது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். WOE இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரே ஒன்று தான். அதை மட்டும் எடுத்தால் அப்படியே பாஸ் ஆகிடலாம். அவ்வளோதான். WE ஃபுல் 100 மார்க் எடுத்தாச்சு. ஃபுல்லாக கொடுக்குற டைம் போல் நம்ம ஈஸியாக முடிச்சிட்டோம். இல்லை ஒன்றும் இல்லை பார்த்தே முடித்தேன். வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து வாக் தாட் மாதிரி போகும். லெஃப்ட் ஆல்
ஓகே வெளியே பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து ரசூல் நினைக்கிறேன் இவன் மாட்டான். இவன்கிட்ட ஓரளவுக்கு நம்ம வந்து இது பண்ணியே போயிடுவோம். அதை கேட்பானே அவன் பதில் விட மாட்டான். அப்பாலிஷ் பண்ணி போவோம். ஏன்னா நம்ம அடிக்க முடியாதுங்க ஓரளவுக்கு இவன். அதான் சின்ன பிரச்சனையே. ஏன்னா ஜிம்மி பாடியை பார்த்தா தெரியும், அவன் பாடியை பார்த்தா தெரியும் அவன் அடிக்க முடியுமா இல்லையான்ட்டு. ஸோ நமக்கேற்ற ஆள் கூட நம்ம மோதுறோம். வெளியே போயிடலாம், தேவையில்லாம் போட்டுக்கிறானுங்க. நம்ம ஒம்பது பீடி சார் போட்டு அடிப்பாரு. அதனால் நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் ஓரளவுக்கு. மிஷின் வாக்கு விட்டாவே போவோம். ஓகே இப்போ தான் வந்து டாமுக்கு தான் போக சொல்கிறாங்க. ஸ்டார் காட்டுது பார்த்தீங்களா, அதெல்லாம் மிஷின் நினைக்கிறேன். அந்த ஸ்டார் காட்டுற இடத்துக்கு கரெக்டாக போகணும். ஓகே உள்ளே வந்தாச்சு. இது வந்து பாய்ஸ் டாமு. ஸ்டார்ட் ஸ்க்ரீன் ஷாட்டா புரியல. நீங்கள் ஸ்க்ரீன் ஷாட் பண்ணுமா? இருங்க லைட்டாக ஏதாவது இங்கே ஏதாவது சேவ் பண்ணிப்போம். ஏன்னா வந்து இப்போ கேம் திருப்பி கரண்ட் பிரச்சனை ஆயிரும். ஸோ கேம் சேவ் பண்ணியிருக்கேன். 2% தான் கேமே முடிஞ்சிருக்கான். இது அது சயின்ஸ் ஏதாவது வருது நினைக்கிறேன். ஓகே ஃபயர் கிராக்கர்ஸ் வந்து ஃபயர் கிராக்கர்ஸ் வந்து ரீலோட் பண்ணுறதுக்காக இடம் அது. ஸ்க்ரீன் ஷாட்டு எடுத்துப்போம். ஒரு மிஷினுங்க, நல்ல ஐடியா. Okay, all right, sure. நீங்களே கட்சின்னு படிச்சு பாருங்கள். Hey man, what's going on? Not much. I was just telling Petey here about my idea to take over the school. I mean, அவன் வந்து இந்த ஸ்கூல் வந்து டேக் ஓவர் பண்ணணுமா அவன் சொல்கிறான். take over the school. இங்கே யார் வந்து இந்த ஸ்கூல் அப்படின்னா நான் வந்து இந்த ஸ்கூல் ரூல் பண்ணணும், எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறான். It's sink or swim, my friend. கட்சி நீங்களே படிச்சு And if பாருங்க you're good at தெரியும். swimming, you gotta let the losers drown. Why don't you guys leave the thinking up to me? இந்த ஸ்கூலை என் கண்ட்ரோலுக்கு வரணும். என்ன What? என்ன 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 What the? Can't you say anything else? இந்த ஸ்கூல் கண்ட்ரோல் மொத்தமாக எனக்கு வரணும் எல்லாமே இந்த மாதிரி கேட்குறான். Jimmy is pretty dumb. What'd you say about me? Whoa, nothing. No. All I said was இல்லை that இல்லை you இல்லை had நான் to be சொல்ல pretty இந்த மாதிரி dumb to சொல்கிறேன். get expelled தேவையில்லாம from அவனை so கோத்து many விட்டுக்கிறான் அவன். schools, that's all. Relax. பாவம் தேவையில்லாத ஒரு பச்சை குழந்தை All பூரா he சின்ன said நான் was that you பேசுங்க. must be dumb. Or ஜிம் பார்த்து maybe ஒழுங்காக தான் you're இருக்கான். also கேஸ் தான் ஐட்டம் மாட்டி a வச்சுக்கிறான். broken home. What'd you say என்ன about குழந்தை me? போட்டு மாட்டிட்டு Come இருக்கிறான். on, dude. Chill. No, கொஞ்சம் ஏற்றி விட்றாங்க Gary's கேரி taking அந்த everything பையனை out of வந்து. context, man. Whoa. Don't lie, Petey. Don't. இன்னும் ஒன்று சொல்லிக்க முடியல கேரி தான் பண்ணுறான்னு What சொல்லிட்டு. happens to liars? கேரியை பார்த்து என்ன பயந்துனுங்கிறான்னு தெரிலங்க. இந்த பாருங்க கேரி என்ன சரி விடுங்க. Come on, Jimmy. Let's go see how good you are with this new slingshot I heard you have. ஃபஸ்ட்டு கேரிட்ட வந்து உனக்கு காப்பாற்றணுங்க. Nothing escapes my notice. I hear everything. ஸ்கூலை ரூல் பண்ணணும்னு நினைக்கிறான். We can do things. பாவங்க அந்த பையன். சரி ஓகே இப்போ கேரியில் வந்து நம்ம வந்து ஸ்கூல் பஸ் இருக்குல்ல அந்த ஏரியா கிட்ட போகணுமா, கேரியை ஃபாலோ பண்ணணும். இல்லை இந்த எக்ஸ்மா இருக்கிற பதில் அங்கேயே போயிடலாம். நம்ம அவன் பேடியும் போகணும் அவசியம் கிடையாது. ஓகே டக்குனு நம்ம இந்த எக்ஸ்மா கிட்ட போயிடலாம். அந்த ஸ்கூல் பஸ் உடையின்னு நினைக்கிறேன், அதான் பண்ணுவானுங்க. ஓகே டக்குனு போயிடலாம். ஒன்றும் சேனலில் லெஃப்ட்டு இந்த பக்கம் அந்த ஸ்கூல் பஸ் இருக்கு பாருங்க, அங்கே தான் இந்த ஸ்கூல் பஸ் விண்டோஸ் இருக்குல்ல அதெல்லாம் உடைக்கணுமா. எதுக்கு உடைக்கணும்? ஜஸ்ட்டு ஃபார் ஃபன், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே தான் பஸ்ஸு, வேறு ஒன்றும் கிடையாது. சரி வாங்க எங்கேயும் ஸ்லிப்ஷாட் யூஸ் பண்ணி உடைக்கலாம். தேவையில்லாமல் உடைக்கிறோம். பீட் சார்லாம் பார்த்து யாரும் இல்லை, டக்குன்னு உடச்சிடலாம். எல்லாத்தையும் ஆட்டோ டைமில் தான் இருக்குது, உடச்சிடலாம். அவ்வளோதான் உடச்சாச்சு. பீட் சார் இங்கே வருவார். அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆகிடணும் இங்கேருந்து. ஓகே பட்டன் வந்து ப்ளே ஆச்சு. இப்போ என்ன பண்ண நெக்ஸ்ட்டு? நெக்ஸ்ட் நம்ம தெரியலையே. இருங்க விஷ்ணு போவோம். அங்கே ஒரு எக்ஸ்மா கேக்குன்னு தெரில, அங்கே கொடுத்துருப்பானுங்க. அதான் சொன்னான் பார்த்தீங்க கேரி ஒன்றும் கிடையாது. அந்த ஸ்கூல் ரூல் பண்ணணுமா, அதனால் தேவையில்லாமல் அந்த வேலையை பார்த்துன்னு இருக்கிறான். அவ்வளோதான். இவனோட அந்த பஸ்ஸை வாங்கி போட்டான். ஸ்கூல் ப்ராப்பர்ட்டி ஓடாத பஸ்ஸு. இங்கே அதிகமாக வந்து இந்த நெட்ஸு பணக்காரங்க நெட்ஸ் இல்லை, ஏதோ பணக்காரங்க இருப்பாங்கள்ல அவனுங்க இங்கே இருக்கிறானுங்க. இங்கே வந்து ஃபுட்பால் ப்ராக்டிஸ் எடுத்துன்னு இருக்கிறானுங்களாம். அப்படி எடுக்கக்கூடாது அவனுங்க. அந்த ஃபுட்பால் விளாட்றாங்க பார்த்தீங்களா, அவங்க விளாடக்கூடாது சொல்லிட்டு நம்ம அவங்க தடங்களாக இருக்கணும். அப்படி இந்த மரத்து மேலே ஏறி ஸ்லிங் ஷாட் யூஸ் பண்ணி அவங்களை அடிக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குங்க கான்செப்ட்டு. ரூம் போட்டு வச்சுருப்பானுங்க போல. ஓகே இங்கே உட்காந்துன்னா நம்ம வந்து அவங்கள ஃபுட்பால் விளாட விடாமல் பண்ணணும். அவ்வளோதான், வேறு ஒன்று. அவங்கள ஏம் பண்ணி அவங்கள போட்டு தரணும். போட்ட மட்டும் தேவையில்லை, அவங்கள வந்து விளாட விடாமல் பண்ணணும். அவ்வளோதான். என்னோட சின்ன டவுட் என்னென்னா, இந்த மற்ற நாள் உட்காந்து கூட தெரியாது அவங்களுக்கு. பரவாயில்ல, கான்செப்ட் நல்லா இருக்குது. ஓகே எல்லாருமே வந்து அடிச்சாச்சு. ஓகே இப்போ வந்து நெட்ஸ் காணும் பார்த்தீங்களா, அந்த படிப்பார் பசங்க அவங்களோட ஸ்பீட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே நம்ம வந்து போயிடலாம் நம்ம இங்கேருந்து.
ஸோ ஓகே எல்லா மிஷினுமே பண்ணணும் ஓகேங்களா. எல்லா மிஷினுமே கவர் பண்ணிடலாம் இந்த கேமில். அதான் வந்து இந்த கேமை வந்து நான் 1 ஹவராக போட்டுருக்கிறேன். ஸோ இந்த கேம் வந்து லென்த்து வந்து ஒரு 1.5 மணி நேரம் போகும்னு நினைக்கிறேன். இது வந்து இன்னும் பெரிய கேமாக இருக்குங்க, ரொம்ப பெரிய கேமு. இது வந்து இதுவே வந்து ஒரு 5 பார்ட் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேம் மாதம் நம்ம கம்ப்ளீட் பண்ண பார்க்கலாம். 10 நிமிஷம் போட்டால் வேலைக்கு ஆகாது. ஸோ 1 ஹவர் ஃபுல்லாக போட்டால் தான் வேலைக்கு ஆகும். இப்போ 2 மிஷின் இருக்குங்க ஸ்டாரில். நம்மளுக்கு பக்கத்தில் எங்கே இருக்கோ அதில் நம்ம போகலாம். இந்த ஸ்டார்லாம் பார்த்தீங்கன்னா மிஷினு, பக்கத்தில் என்ன மிஷின் இருக்கோ அங்கே நம்ம போகலாம். இந்த லைப்ரரியா ஓகே. இந்த டாம் அதாவது ஹாஸ்டலும் லைப்ரரியும் பாருங்களேன் ஒரே மாதிரி இருக்குது. செடியெலாம் எடுத்துக்கலாம் எதுக்குன்னு தெரில. இவன் எடுக்கிறான், எடுத்து போனோம்லும் ஏதோ 6 மாதிரி காட்டுச்சு. எதுக்கு நான் காட்டுன்னு சொல்ல நினச்சேன் நானும். சரி தேவைப்படுறதுக்கு அது எடுத்துக்கிட்டேன். ஓகே இங்கேயும் நிறையா இருக்குது. இந்த மாதிரி 6ன்னு காட்டுனா நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா. அந்த 6 காட்டும்போது நம்ம எடுத்துக்க வேண்டியதான். சும்மா அழுத்தி பார்த்தேன், எடுத்துக்கிற மாதிரி காட்டுச்சு. தேவைப்படுறதுக்கு அது ஓகே. இங்கே வந்து சேவ் ஆல்கி புரியல. லைப்ரரியில் படி தான் வருவாங்க, என்ன பண்ண வரான்னு தெரியல. சேவ் ஆல்கி, ஆல்கியை காப்பாற்றணும். யார் இவன் தான் ஆல்கின்னு நினைக்கிறேன். இவன் அந்த டவுசரில் ஜிப்பு போடாமல் இருப்பான் அவன் தானே இவன். அவனே தான். ஏன்டா இவன் சைஸுக்கு வேண்ட் இருக்காத்தடா, அளவெடுத்து தைக்கணும். அளவு தெரியாமல் வரான். நெவர் மைண்ட். சரி நீ கஷ்டம் படிச்சு பாருங்க. You need me to help you? I've got some library books that need to be returned, but I'm too scared to go to my locker. Do I look like a librarian? No, listen. I need your help. எனக்கு இவன் எழுப்பு தேவை. Walk with me. I'll pay you $2. $2? Are you crazy? நான் அவனுக்கு வந்து 2 பக்ஸ் தரேன், அதாவது காசு தரேன்றான் அவன். காசுக்காக ஜிம்மி வந்து அவன் ஒர்க் பண்ணுறான், இல்லை சம்மந்தம் கிடையாதுன்றான். அந்த காசு தரேன்றான். உனக்கு 5 பக்ஸ் தரேன். எனக்கு வந்து அந்த புக்கு அது சொன்னான், அதை மட்டும் எடுத்து கொடுத்துரு அடிச்சு சொன்னான். உனக்கு 5 புக்கு தரேன், என்னை சேஃப்டியாக வந்து நான் வந்து இங்கே போனோம், என்னை சேஃப்டியாக நான் எப்படியா காப்பாற்றுமா சொல்கிறான். பசங்க வந்து நான் அடிக்க வருவாங்க இல்லையா, அவன்கிட்ட வந்து கொஞ்சம் சேஃப்டியாக வந்து நான் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுவான். அதோ அடிக்க வரானுங்க பாருங்கள். இவங்கள்ட்ட வந்து நம்ம அவனை காப்பாற்றணும். இதோ அவனுக்கு கழுத்து குறையுது பாருங்கள் டக்குன்ட்டு. ஏன்டா அவனை போட்டு அடிக்கிற சின்ன பையன்டா அவன். இப்போ நான் ஒன்றும் பாசத்தில் வேலை செய்யலை, அவன் எனக்கு காசு தரேன்னு சொன்னான், அதுக்காக வேலை செய்கிறேன். சீரம் வாடா. அவன் பேர் அல்கர்னு நினைக்கிறேன். ஆமாம் ஓகே. ஸ்கிரீன்ஷாட் யூஸ் பண்ணி அடிக்கலாம். ஏன்னா இவன் கண்டிப்பாக அவன் அடிக்க வருவானுங்க, எனக்கு தெரியும். இந்த பாருங்க அடிக்க வரானு பாருங்க. அவன் எப்படி அடிக்க வருவானுங்க. இவன்லேருந்து கொஞ்சம் அவனை காப்பாற்றணும், அவ்வளோதானே. இவன் யாரா, ஏன் நீ சம்மந்தமே இல்லாமறா. சரி ஓகே நம்ம இன்னே போட்டு அடிப்போம். இதுக்கு நம்மளுக்கு அவனை தான் அடிக்கிறான், நம்மளுக்கு தான் ராபம். ஓகே அவனுக்கு எடுத்து பாதி தான் இருக்குது. இவனை எப்படியாவது காப்பாற்றலாம். ஏங்க அவனுக்கு பாத்ரூம் வருதுங்க சென்ட்டா, அதாங்க நம்மளை கூப்பிட்டுக்கிறானுங்க. சின்ன பாத்ரூம் வருது. நான் வந்து அவனுக்கு அடிக்க வருவானுங்க, என்னை காப்பாற்று செய்தேன்னு சொல்லியிருக்கான். அவனுக்கு 5 பக்ஸ் தரேன், காசு தரேன்னால வந்து சொல்லியிருக்கான். சரி ஓகே மிஷினில் வந்தாச்சு. உள்ளே அவனும் வந்துட்டான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இழுத்துட்டு வரணும் அவசியம் கிடையாது. நம்ம எங்கேயாவது அந்த இடத்துல போனாலும் வந்துடுவான் பின்னாடி. லைட்டாக அவனை வந்து அடிக்க வரான்னு நினைக்கிறேன். பார்த்து போயிடலாம், டக்குன்ட்டு வரானா. வந்துட்டான். ஓகே அந்த எக்ஸ்மா இருக்கிற பதிலாக தான் பாய்ஸ் பாத்ரூம் நினைக்கிறேன். ஆமாம் அங்கே வந்து அவனை விட்டுலாம். சீக்கிரம் உள்ள போய் வேலை முடிச்சுட்டு வரா. கண்ணாடியில் நம்ம ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. ஓகே நான் உள்ள போயிடுவான்னு நினைக்கிறேன். போயிட்டான். ஏய் வர்றா அவனுங்க பாத்ரூம்லேயே வந்து நடிக்க வரானு பார்த்தீங்களா. வேற லெவல் பண்ணுறானுங்கள. அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அடிச்சு போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் சைஸை பார்த்தா தெரியும், இவன் அடிக்க ஈஸியாக இருக்கும். இவன் அடிக்க கொஞ்சம் நீங்கள் பார்த்தா தெரியும். ஒவ்வொருத்தவனுக்கும் ஒவ்வொரு மாதிரி. இந்த ஹெல்த் ரொம்ப லேட் ஆகுது பாருங்க அவனை சாவடிக்கிறதுக்கு. அதுதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். முடிச்சாடா. ஓகே ஆல்கி வந்து அவன் தான் வேலையை முடிச்சுட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீட் சார் இருக்கார். அவன் லைட்டாக ஒழிஞ்சு போகிட்டேன். என்ன விழுந்துடுறானு, அவன் கீழே விழுந்துடுறானு பார்த்தும் பார்க்குற மாதிரி போகிறான் பார்த்தீங்களா. இந்த கேம் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணலாம், பிடிக்கலாம் வேறு கேம் பற்றி நம்ம மூவ் பண்ணலாம். இந்த கேம் நான் முடியலான்னு ட்ரை பண்ணுறேன். ஏன் நல்லாயிருக்கும் இந்த கேம், எனக்கு பிடிக்கும். லாக் தூட்டாவே பண்ணுவோம். ஏன்னா அந்த ஃபேஸ் கேம்னா என் ஃபேஸை போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடும். அவங்களுக்கு தெரியும், எனக்கு டிஸ்டர்ப் ஆகும். வீட்டில் வருவாங்க போவாங்க, நம்ம கண்டிப்பாக போட முடியாது. ஸோ நிறையா பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து அப்படியே பேசிகிட்டே நம்ம போட்டுடலாம் இந்த இதெல்லாம்.
இதே மாதிரி போடலாமா இல்லை வேணாமான்றது சொல்லுங்கள். சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிடி டைமில் பின்னாடி துரத்திட்டு வராங்க. ஓகே நம்ம அப்படியே போயிடலாம். ஓகே இந்த பாய்ஸ் டாம் மட்டும் போயிடலாம். உள்ளே போய்ட்டா வரமாட்டோம் நினைக்கிறேன். ஓகே நம்ம ஹாஸ்டலுக்குள்ளே போகிறோம். ஓகே வந்துவிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, உள்ளே வந்துவிட்டோம். இப்போ எங்கே போனோம்? மிஷின் முடிக்கலாமா இல்லை சேவ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். சேவ் பண்ணிடலாம். ஓகே சேவ் பண்ணுறோம், போய்ட்டு சேவ் பண்ணிடலாம். பார்த்தா தெரியும் இப்போ தான் கேம் வந்து 3% முடிஞ்சிருக்கு. நல்லா இருக்குங்க இந்த கேமு. போக போக பாருங்கள் உங்களுக்கே பிடிக்க ஆரம்பிச்சிடும். தூங்கிடலாம். நெக்ஸ்ட் டே பார்ப்போம். ஓகே நெக்ஸ்ட் டே வந்து மிஷின் முடிக்க வந்திருக்கோம். யார் அவன்? அந்த சின்ன பையன். அவனை பற்றி சொல்லுங்கிறானு. அவன்கிட்ட போகணுமா? போவோம். ஓகே அவன் நம்மக்கிட்ட வரான். அவன் அடிக்க மாட்டாங்க. அவன் பேர் பீட்டரோ? ஆமாம் அவன் பேர் பீட்டர். நம்ம தராங்க. அவன் என்னது தெரியலையே. எடுத்து அப்படியே பேக்கில் வச்சுக்கிட்டான். ஏதோ பார்சல் மாதிரி இருக்குது, என்னென்னு பார்ப்போம் போகிறோம். ஓகே பீட்டர் விட்டு போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகிறோம். பிடி சார். ஓகே நம்ம இந்த ப்ளூ மார்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போகணுமா? சரி செகண்ட் போயிடலாம். நம்ம இந்த ப்ளூ மார்க் என்னென்னு புரியலைங்க. இப்போ கேர்ள்ஸ் டேமுங்க இது. இங்கே பேசுகிறவங்கள பார்த்தா வந்து தட்டி விட்ருவாரு. ஸோ இதை வந்து அந்த ஃபோட்டோ கொடு சொல்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி கொடுத்தாச்சு. அதுக்கு வந்து ஒரு காசு தரான், $5, அதாவது $5, $5. நம்ம ஊரில் $1 $24 வரும்னு நினைக்கிறேன். ரேட் ஏற்றுறாங்க $84. அப்படின்னா $5 எவ்வளோ வரும்னு நீங்களே மெஷர் பண்ணிக்கோங்க. $500 வரும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உள்ளே வந்துவிட்டோம். அந்த சின்ன மிஷின் பதிலாக முடிக்கணும். லிட்டில் ஹெல்ப். ஓகே வழக்கம் போல் வந்து பீட்டர் வந்து பீட்டரை வந்து கேரி 9 செட்டு தரான். I'm really upset. Actually, I think I'm gonna go cry. That'd be just like you. Cry, little girl. Oh, look out. Here comes Jimmy. Just knock it off, Gary. You're out of line. Oh, I'm sorry. I didn't realize I was எல்லையை தாண்டி hanging out in the girls' போயிட்டுன்றான். dorm. இந்த கேர்ள்ஸ் நாளில் போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்டான். Shut up, man. You're boring. ரொம்ப போர் அடிக்குது. Boring? போரிங். I'm boring. You're none too interesting yourself, friend. Look, I am sorry, both of you. உங்கள் ரெண்டு பேரும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். I just get a little overexcited. Forgive me. Forget it. It's cool. Anyway, I've got a good idea for some fun. Let's go out and torment someone really helpless and இந்த கேமில் அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. ஹாலோவீன், கிறிஸ்மஸ்லாம். அதில் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். Come on. என்ன மிஷினும் தெரியல. You coming, little அந்த Petey? பாவப்பட்ட ஜென்மத்தை Come போட்டு on, அப்படி I'm கொண்டு வராங்க. sorry. I'll give you a kiss if that's what you want. Shut up. இந்த கேம் உங்களால் ஆட முடியும். நிறைய பேரில் ஆட முடியும். ஏன்னா இந்த கேம் ஃபோன்லேயும் இருக்குது, ப்ளே ஸ்டேஷன்லேயும் இருக்குது, பிசிலையும் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. விளாட்லாம் நினச்சா. ஸோ எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்கிற ஒரு கேம் தான் இது. மைக்ரோசாஃப்ட்லேயும் இருக்குது, எக்ஸ்பாக்ஸில். ஓகே இப்போ ரெண்டு பேரையும் வந்து எழுத்து காட்டுறாங்க. எதுவும் தெரில எனக்கே அவனுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த எக்ஸ்மார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம போவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக போயிடலாம் நம்ம. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பஸ் இருக்குது, உள்ளே போக சொல்கிறானுங்க. உள்ளே போயிடலாம். ஓப்பன் பண்ணிட்டேன். அந்த பக்கம் அந்த டோர் இருக்குது, அதையும் ஓப்பன் பண்ணிடலாம். எமர்ஜென்சி விட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே ரப்பர் பேண்ட் இருக்குது, டைப் பண்ணிக்கணும். எல்லாம் தேவைப்படும். செமி ஓப்பன் பண்ணல நிறையா இருக்கும். இங்கே நம்ம வந்திருக்கோம், எதுக்குன்னே தெரில, சம்மந்தமே இல்லாமல் வந்திருக்கோம். இந்த ஃபஸ்ட் சாப்டர் ஃபுல்லாகவே வந்து ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் தான். நம்மளை வந்து ஃப்ரீயாக ஆட விட மாட்டாங்க. செகண்ட் சாப்டர்லேருந்து பாருங்கள் அவன் கேம் உங்களுக்கே பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ரைட்டு கிடைக்கும். ஓகே இவன் தான் வந்து பிச்சைக்காரமாக இருக்கிறான் பார்க்க. ஓகே லைட்டாக பெகர் மாதிரி தான். இது வந்து ஜிம்மியா அவன் கேட்குறான். லைஃப் ஆன் கேம்பஸ் ஜிம்மியை போட்டு அடிக்கிறான். பைத்தியக்காரனா நான். என்ன ரெண்டு பேர் எப்படி பயந்து வரானுங்க. ஜிம்மி பாருங்க அசாரம் பண்ணிக்கிறானுங்க. எப்படி அவனுக்கு ரெண்டு பேரும் தெரிஞ்சவனுங்க, அவங்களே பயந்து வரானுங்க. இவன் அசாரம் பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்களா. உன் கதை ரொம்ப லாங் ஸ்டோரியா. ஐம் 15 வாட்டா போட் ட்ரக்ஸு முடிஞ்சா எனக்கு கொல்லு. வா கொல்லு.
புரியல நீ சின்ன பையன் ஸ்டைல் யூஸு இன்ஜின் கொரியா சம்மந்தமாக ஓடிட்டு இருக்கிறாங்க அவன் அதாங்க புரிய மாட்டேங்குது எனக்கு ஏற்கனவே ஒன்றும் புரியாது இங்கிலீஷை பாதி புரியாது இவன் பேசுகிற ஒன்றுமே புரியாது கான்செப்டே புரிய மாட்டேங்குது cannot play real moves புரியுதா பாருங்க இவன் பேசுறதுக்கு நான் தனியாக இங்கிலீஷ் படிக்க வேண்டியிருக்கும் ரேடியோ இப்போ வந்து வரான் ரேடியோ பாடலாம் கண்டுபிடிச்சி கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஃபைட்டிங் மூவெலாம் கற்றுக் கொடுப்பாங்கண்ணா நல்ல டீல் தான் ரேடியோ அந்த இதில் இருக்குல்ல டிரான்சிஸ்டரு அங்கே ஒன்று இருக்குது இப்போ ஒன்று நம்ம காட்டுறானுங்க ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டரை நம்ம எடுத்து கொடுக்கணும் எடுத்து கொடுத்தா அவங்களுக்கு வந்து ஃபைட்டிங் மூவ்ஸ்லாம் கற்றுக் கொடுப்பானா இவனை பார்த்தா ஃபைட்டிங் மூவ்ஸ் கற்றுக் கொடுக்குற மாதிரி ஆகுது ஓகே நம்ம பார்த்தா டக்குன்னு நம்ம போயிடுவோம் அங்கே போய் உங்கள் டிரான்ஸ்மிட்டர் அங்கே ஒரு இந்த டிரான்ஸ்மிட்டர் மாதிரி ஒன்று இருக்கும் அது அவனுக்கு எதுன்னு தெரில அவன் கேட்குறான் அவன் எடுத்து கொடுத்துடலாம் லேட் யூஸ் பண்ணி ஏறணும் ஓகே ஏரியாச்சு மொத்தம் இது மாதிரி 6 டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கும் அது வந்து இந்த செமி ஓப்பன் வேல் ஸ்கூலில் இருக்கும்னு நினைக்கிறேன் அதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சா அவனுக்கு கொடுக்கணும் கொடுத்தா நம்மளுக்கு வந்து புது புது ஃபைட்டிங் மூவ்ஸ் கற்றுக் கொடுப்பான் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக கொள்ளலாம் அந்த மாதிரி ஓகேங்களா இப்போ அவங்ககிட்ட போவோம் இங்கே இந்த டிரான்ஸ்மிஷனை வந்து அவன்கிட்ட போய் கொடுப்போம் இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க இதை வச்சு அவனுக்கு வந்து அவன் வந்து நம்மளுக்கு வந்து புது ஃபைட்டிங் மூவ்ஸாக அவன் கற்று தருவான் அவ்வளோதான் ஓகே ஷிஃப்ட் அழுத்தணுமா ஓல்டு அதாவது நல்லா டார்க்காக அழுத்தணும் அழுத்திட்டு அவ்வளோதானா புரியல ஷிஃப்ட் நல்லா ஹோல்டாக அழுத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம அடித்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்த் நல்லா அடிக்கும் போல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மட்டையாக சொல்லி தரான் ஓகே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சான் இப்போ வந்து காலைல வந்து 9 மணி ஆகுது 9லேருந்து 11 வரைக்கும் வந்து இந்த ஸ்கூல் டைமிங்க வச்சுக்கோங்க ஓகேங்களா தேவைப்படும் ஸ்கூலில் போய் படிக்கலாம் அதுதான் வந்து 9 to 11 டைம் எல்லாம் கொடுத்துருக்கானுங்க டக்குனு அதுக்குள்ளே நம்ம கிளாஸுக்கு போயிட்டு படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா அது வரைக்கும் ஃப்ரீயாக சுற்றலாம் அதுக்கப்புறம் படிக்க வேண்டியதான் கரெக்டாக டைம் எழுப்பி உட்காந்துடணும் ஓகே இங்கே மிஷின் இருக்குது அப்புறம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம படிக்கிற டைமில் படிச்சிடலாம் ஏன்னா வந்து கரெக்டாக கிளாஸ் அட்டன் பண்ணணும் ஓகே அட்டன் பண்ணியாச்சு இது வந்து ஆர்ட் கிளாஸ் தான் ஆர்ட் என்ன ஓவியம் தானே இந்த பெயிண்ட் அடிக்கணும்னு நினைக்கிறேன் சரி ஓகே என்னன்னு தெரில பார்ப்போம் சீசரு ஃப்ரீஸு ஆர்ட் ஒன்றுங்க வராது இப்போ என்ன பண்ண சொல்கிறான்னு தெரியல ஓகே 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 எனக்கு கரெக்டாக வந்து கட் பண்ணணும் கட் பண்ணி கரெக்டாக நம்ம இது பண்ணணும் மேட்ச் பண்ணணும் சீசர் எங்கே இருக்குது எல்லாம் பார்த்து கரெக்டாக கட் பண்ணணும் ஸோ அது மேலே நம்ம டச் ஆகக்கூடாது டச் ஆனால் அந்த ஆர்ட் சரியாக வராது அவ்வளோதான் கான்செப்ட் முடிச்சாச்சு இது இந்த இது எனக்கு ஏற்கனவே தெரியும் ஏதாச்சும் ஒரு நாள் வந்து நான் ஃபுல்லாக விளாண்டுருந்தேன் ஒரு நாள் ஒரு 10 நிமிஷமாக விளாண்டுருப்பாங்க தெரியவே இல்லை கான்செப்ட் என்னென்னு புரியல அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு இது வந்து இதுக்குன்ட்டு அது பேர் என்ன யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டேன் அதாவது தேவையான ஃப்ளவர் கொடுக்குறான் ஓகே ஹோல்டில் லெஃப்ட் கொடுக்குறாமா ஏதாவது கேலை வந்து கிஸ் பண்ணோம் அப்படின்னா 25% வந்து ஹெல்த் எக்ஸ்ட்ரா ஏறுமா என்னடா கான்செப்ட் இது ஓகே சம்மந்தமே ஒரு போனஸ் நல்லா தான் இருக்குது புரிய நினைக்கிறேன் அவங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை இந்த நம்ம தேவையில்லாமல் இந்த இப்போ சப்ஜெக்ட் எடுத்தோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து ஒரு நல்லா இருக்குது தேவை சம்மந்தமே இல்லாமல் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 ஸ்டார் காட்டுது லெஃப்ட்டில் போகலாமா ரைட்டில் போகலாமா லெஃப்ட்டில் போகலான்னு நினைக்கிறேன் பாய்ஸ் டாம் கேர்ள்ஸ் டாம் இது இந்த பக்கம் வந்து கேர்ள்ஸோட ஹாஸ்டல் அந்த பக்கம் பாய்ஸ் ஹாஸ்டல் அந்த பக்கம் தான் நினைக்கிறேன் ஓகே என்னென்னு கேட்போம் ஓ ஃப்ளவர் இந்த ஃப்ளவர் எதுக்கு தெரியுமா நம்ம ஃப்ளவர் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்தி ஏற்றிக்கலாங்க அதாவது அந்த மாதிரி நம்ம ஹெல்த்தி அடிக்கிறதுக்காக அந்த இது அதாவது ஒன்றும் கிடையாது ஸோ ரோட்டில் ரெண்டாவது ஃப்ளவர் கொடுத்து ஏதாவது போட்டு ஃப்ளவர் கொடுத்து ஹெல்த்தி ஏற்றிக்கலாம் அவ்வளோதான் கான்செப்டை கொஞ்சம் ரூம் போட்டு வச்சுக்கிறானே அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சரி ஓகே இப்போ இங்கே என்ன மிஷின் எனக்கு தெரியல சத்தியமாக தெரியல உள்ளே போகணுமா சமாளிக்கலாம் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் தெரில ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே தான் போகணும் நினைக்கிறேன் ஆமாம் உள்ளே போகணும் கேர்ள்ஸ் டேம்புக்குள்ளே உள்ளே வந்துவிட்டோம் கேர்ள்ஸோட ஹாஸ்டல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது சம்மந்தம்லாம் வந்துருக்கோம் இங்கே எதுவும் வரையக்கூடாது சண்டை போட்டுக்கிறாங்க
things திருப்பி with கொடு me. பீட்டர் வந்து கேரி வந்து பீட்டரை கேரி வந்து பீட்டரை மிரட்டுறான் இல்லையா, அந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து அவளை மிரட்டிட்டு இருக்கிறான். Anything at all. Ciao, ஜிம்மி வந்து எட்டி Spotty. பார்க்குறான், Give it back. திருப்பி கொடு And you சொல்கிறான். should stay out of the girls' dorm, you little perv. Ugh, I see you undressing me with your ஏதோ ஒன்று eyes. எடுத்துகிட்டு போகிறாங்க, பேப்பர் மாதிரி ஏதோ ஒன்று. Please, will you help அதை me? வந்து எனக்கு Do I have காப்பாற்று to? இந்த மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறான். அதை எனக்கு எப்படியே எடுத்து கொடுத்துரு. She's stolen my lab அம்மா notes. கேட்குறா, Now I'm gonna fail chemistry and I'll never நான் get into கெமிஸ்ட்ரி கிளாஸ் ஆக dental. மாட்டேன், Now நான் I இல்லைன்னா won't ஃபெயில் find a cure ஆயிடுவேன். for cancer. Basically, the future of the whole world rests on those notes. What's in it for me? Well, உனக்கு எடுத்து கொடுத்தாங்க if you நல்லா get them அப்படின்னு back, கேட்குறா. அது வந்து அவ சொல்கிற I'll நீயே kiss சொல்லி you. பாருங்க. That's okay. ஓகே, இப்போ வந்து அதை எடுத்து கொடுக்க சொல்கிறான். எனக்கு எடுத்து கொடுத்தா if you don't, ஜிம்மி I'll கேட்குறான். tell the whole school அதை you're நான் some உனக்கு kind எடுத்து of கொடுத்துட்றேன், sad எடுத்து கொடுத்தா எனக்கு sicko நல்லா who லாபம்னு spies on girls கேட்குறான். getting அதுக்கு changed வந்து in their அவர் சொன்ன dorm. சொற்கள் நீயே Relax. பார்த்தா One தெரிஞ்சிருக்கும். set of lab notes coming up. ஓகே, நம்ம வந்து எடுத்து கொடுத்து தான் ஆகணும். மிஷின் வழி போகணும், மிஷின் வாங்க தோட்டுதுண்ணே. இந்த ஸ்டோரிலாம் பாருங்களேன், கொஞ்சம் யூனிக்காக கொடுத்துருக்கானுங்க. ஜிம்முக்கு போகணுமா, ஜிம்முக்கு எதுக்கு, ஜிம்முக்கு எதுக்குன்னு தெரியல. சரி ஓகே, பீட் சார் பார்க்க, ஏன்னா வந்து இப்போ எங்கே இருந்தோம் அப்படின்னா நம்ம கேர்ள்ஸ் டேமில் இருந்தோம். அதனால் பீட் சார் வந்து நம்மளை வந்து பார்த்தாரு, அவ்வளோதான். கேர்ள்ஸ் டேமில் நம்ம இருந்தோம் அப்படின்னா பீட் சார் நம்மளை பிடிப்பாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஹாஸ்டல் இது கிடையாது, கீழே இருக்கணும் நீங்கள். ஓகே, ரப்பர் பேண்ட் மொத்தம் 3 ரூபாய் பண்ணியிருக்கோம். 75 ரூபாய்க்கு பண்ணுவாங்க இந்த செமி ஓப்பன் மேலில் பண்ணி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைட்டாக கோல்ட் ஆகுது, எனக்கு வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த மழை பெஞ்சனால. ஓகே, இந்த எக்ஸ்மா இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே சமயமாக போயிட்டுருக்கோம் தெரியல. இங்கே பீட் சட்டை கதை போகலாம், வேலையாகாது. ஓகே, ஜிம்முக்கு தான் போக சொல்கிறானுங்க, வேறு எங்கேயும் போக முடியாது. அங்கே ஜிம்மில் அது கிளாஸ் இருக்குது போலங்க, அங்கே போகிறோம் நம்ம ஜிம்மு கிளாஸில். ஓகே, ஜிம்மு நம்ம டேரெக்டாக போயிடலாம். இது பார்த்திங்கன்னா வந்து அத்லெட்டிக்ஸ் ஏதோ ஒன்று. ஓ, அத்லெட்டிக்ஸா, ஜிம்மு அதுன்னு இருக்கோம்ல, அத்லெட்டிக்ஸு அதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஜிம்மு, வாலிபாலு எல்லாம் அத்லெட்டிக்ஸ் ஸ்போர்ட்ஸில் இருக்கும்ல, அந்த இடத்துக்கு வந்து ஜிம்முக்கு போகிறோம். நம்ம லிஃப்ட்டில் போகணும் போல், போயாச்சு. இங்கே என்ன இந்த டாஸ்க்கை வந்து இதோட என் பண்ணிடலாமான்னு கேட்குது. வேணாம் ஆனால் அந்த எக்ஸ்மார்க் எது இருக்குது, அங்கே போவோம். இது கேர்ள்ஸ் பாத்ரூம் தானே. இங்கே என்ன, ஓ லாக், இங்கே வந்து லாக் ஓப்பன் பண்ணுறாங்க யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி. அந்த கேர்ள்ஸ் பாத்ரூமில் வந்து இந்த லாக் இருக்கு பார்த்தீங்களா, அவள் எடுத்துகிட்டு போனான் இல்லையா, அதை வந்து அவள் லாக்கர்லேருந்து எடுக்கும். அவ்வளோதான், பீட் சார் வர்றாரு, நம்ம அவர்கிட்ட வந்து ஒழிஞ்சிக்கணும். ஒழிஞ்சு கரெக்டாக போயிடலாம். டஸ்ட்பின் இருக்குது, அதுக்குள்ளே உட்காந்துடும். இப்போ பீட் சார் இங்கே வருவார். அவர் போனதுக்கப்புறம் நம்ம பின்னாடி அப்படியே நம்ம போயிடலாம். ஓகே, அவர் வந்து ஒழிஞ்சிட்டோம். அந்த பொண்ணு பற்றி நம்மளோட கோத்து விட்டுருச்சு. கேர்ள்ஸ் டைமில் இங்கே வந்து கேர்ள்ஸ் பாத்ரூமில் வந்து நம்ம அந்த லாக்கர் எடுத்துருக்கோம். இப்போ அப்படியே பாய்ஸ் பாத்ரூம் போயிடலாம். போயிட்டு இங்கே வந்து அப்படியே அந்த மிஷின் எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த எல்லோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போயிடலாம். பீட் சார் வந்து நம்மளை கவனிச்சிட்டாரு. ஆனால் ஒரு பையன் தானே இருந்தோம், அங்கே கவனிச்சிட்டாரு. டக்குன்னு நம்ம ஓடிடலாம். ஓகே, டக்குன்னு ஓடிடலாம். எல்லா பீட்ஸும் நம்ம பிடிப்பாங்க. ஒருத்தர் நம்ம சொல்லிட்டாங்கன்னா எல்லோரும் பிடிப்பாங்க. அந்த எக்ஸ்மார்க்கில் போய்ட்டு அந்த கேஸ் அவனை போய் நம்ம கொடுத்துடலாம் டக்குன்ட்டு. ஓகே, அந்த எக்ஸ்மார்க் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இங்கே காட்டுது. ஸோ இங்கே வந்துவிட்டோம். இங்கே வந்து அந்த இதை கொடுத்தோம், நம்ம பார்சல் அவள்கிட்ட வந்து வாங்கியாச்சு. நம்ம தூக்கியாச்சு, சுட்டுட்டோம் அவள்கிட்ட வந்து. இவள்கிட்டருந்து அவள் சுட்டா, அவள்கிட்ட நம்ம சுட்டுட்டோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல். ஓகே, இந்த மிஷின் வெளியே முடிச்சாச்சு. இந்த கேம் பொறுத்தவரைக்கும் எல்லா மிஷினும் நம்ம முடிச்சு ஆகணும். இன்னொரு மிஷின் காட்டுது, அது மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ணி நினைக்கிறேன். ஆமாம், கிளாஸ்லாம் கரெக்டாக அட்டன் பண்ணிடணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த பெல் மாதிரி காட்டுது பார்த்தீங்களா, அதெல்லாம் கிளாஸு கரெக்டாக அட்டன் பண்ணிடலாம். இன்னும் கிளாஸ் அட்டன் பண்ணலாமா இல்லை ஸ்டார் அட்டன் பண்ணலாமா தெரில. ஸ்டார் அட்டன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அந்த பிடி சார் அடித்து பார்த்தேன், நம்மளுக்கு பிடிச்சிட்டாரு. யார் கொடுக்கணும் போல், விட்டுட்டு கொடுப்போம். பிடிச்சிட்டாங்க, அதான் பிடி சார் வந்து பார்த்துருந்துக்கணுன்றது. ஜிம் கிளாஸுக்கு வந்து வந்துவிட்டோம். அப்படி சுற்றி இப்படி சுற்றி ஜிம் கிளாஸுக்கு வந்திருக்கோம். ஸோ ஜிம் கிளாஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக அட்டன் பண்ணியிருக்கோம்மா. ஓகே, ஜிம்மோட ட்ரெஸ்லாம் போட்டு வந்திருக்கோம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜிம்மில் கரெக்டாக இருக்கோம். நம்ம ஜிம் கிளாஸ் லைட்டாக பக்லாம் ஆகும், எனக்கு தெரியும். நான் விளாண்டுருக்கேன். நான் ஜிம் கிளாஸ்க்குள்ளேயே போக முடியாத அளவுக்கு ஆகிடுச்சு. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸ்டூடியோ. ஓகே, 6 கொடுத்தோம். லெஃப்ட் ஷிஃப்ட்டு ஹோல்டு கொடுக்கணும். அடிக்கிறான், ஜிம் கிளாஸுக்கு அடிக்கணும்னு தெரில. ஓகே, அவன் கூட சொல்கிற பாட்டு கரெக்டாக கொடுக்கும். 6 லெஃப்ட் ஷிஃப்ட்டு. லெஃப்ட் ஷிஃப்ட்டை வந்து நல்லா கைடிச்சுன்றான். 6
லெஃப்ட் ஷிஃப்ட்டு அவ்வளோ 8 ஹோல்டு பண்ணோம். கரெக்டாக பண்ணிட்டோம். எந்திக்கிறான் 6. ஹெல்த் அவனுக்கு குறையுது பாருங்கள். அவன் சீசன் நம்ம சீசனை பாருங்கள். நம்ம அடித்தா அவனுக்கு ஹெல்த்து வந்து லைட்டாக குறையும். அவன் நம்மளை அடித்தா ஹெல்த் அதிகமாக குறையும். இப்போ ஒன்றும் இதை கற்றுத்தரானுங்க. லெஃப்ட்டு ஷிஃப்ட்டு ஓகே கற்றுத்தரானுங்க. மேலே பார்த்தா தெரியும். கம்மன் பை லெஃப்ட் ஓகே அவனை குத்திட்டு இருக்கிறோம் இந்த லெஃப்ட் ஷிஃப்ட் வச்சு. இப்படியே அவனை போட்டு தெரியலன்னு நினைக்கிறேன். ஓகே இப்படியே போட்டு தெரியல அவனை. அவ்வளோதான். இந்த மாதிரி புது புது மூவ்ஸை வந்து கற்றுக்க வேண்டியது தான் போக கேமோட பிகினிங்கில். ஓகே ஃபஸ்ட்டு கிளாஸ் நம்ம வந்து பாஸ் பண்ணியாச்சு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே காட்டுது அங்கே போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டார் மாதிரி காட்டுதுங்க போயிடலாம். ஸ்டார் அங்கே காட்டுது பாருங்கள். அந்த ஏதோ அந்த லைப்ரரி கிட்டே காட்டுது. அங்கே தான் போகணுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே அவங்க டக்குனு போயிடலாம். அங்கே லைப்ரரி இல்லை இந்த மெயின் டாம்லேயே காட்டுற மாதிரி இருங்க. நம்ம அந்த இடத்துல லொக்கேஷன் போயிடலாம் கரெக்டாக. ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா வந்து பாய்ஸ் டாம் தான் வந்திருக்கோம். அதாவது ஹாஸ்டலுக்கு வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மிஷின் இருக்க மாதிரிலாம் பண்ணுவோம். டிஃபன் பக்கி புரியல. சாரி swim team. கட்சி நீண்டே படிச்சு பாருங்க. Intellectual stuff. So, tell me, Petey, do you like watching the girls in their swimming costumes? மிரட்டுறாங்க. Does that fuel your filthy little fantasies? Gary, just get out of the way. Oh, Marion, show me your breaststroke again. Or, wait, do you like the boys on the team? Yeah, right, Gary. Which is it, Petey? ஓகே டக்குனு இந்த கேரி எப்படி பார்த்துட்டு வரான். அவன் திரும்பி வரான். Toughen him up. Turn him into a man or a woman or something. Hey, Jimmy. Hey, Petey. சம்மந்தமே தான் அந்த Good to see you. ஓப்பன் பை வரான். I need a favor. இந்த ட்ரௌசரை பாருங்க. ஆட்டோ ஷாப்பில் வந்து ஏதோ பிரச்சனை போல். சயின்ஸ் ப்ராஜெக்ட் எதுவும் சொல்கிறானுங்க. ஒன்றும் இல்லை படித்து பாருங்கள். Please. Why don't you go yourself? I've got homework. Okay, I'm frightened. And I've got a weak bladder. Oh, I think the bullies might have gotten him. அங்கே கொஞ்சம் புலிஸ் அதிகமாக இருக்காங்க. நான் உனக்கு காசு தரேன். அங்கேருந்து எனக்கு அவங்க வந்து அது பொருள் அதை மாட்டிக்கிச்சு போல். இந்த இந்த ஆட்டோ ஷாப்பில் நான் எடுத்து தரேன். எனக்கு காசு மட்டும் நான் உனக்கு காசு கொடுத்துட்றேன். எனக்கு எடுத்து தர அப்படின்னு கேட்குறான். அங்கே வந்து ரசூல் இந்த மாதிரி பசங்க இருப்பாங்க. ரசூல் அந்த பசங்களாம் இருப்பாங்க அப்படின்னு அவன் சொல்லலாம். கூடி சீக்கிரம் நம்ம போவோம். இப்போ நம்ம போவானா அப்படின்றான். And what are you gonna do? I've got planning. இப்போ நம்ம ஹெல்ப் பண்ணலாமான்றியா அப்படின்னு கேட்குறான். ஓகே Knock it off. சாமதமாக அவனை போட்டு நோண்டிட்டு இருக்கிறான் பீட்டரை போட்டு. சரி ஓகே நம்ம தான் இப்போ பண்ண போல. அவன் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டான். ஓகே இந்த பக்கி இருக்கிறான் பார்த்தீங்களா அவனை கண்டுபிடிச்சி அவன்கிட்ட வந்து நம்ம வந்து அவன் பொருளை எடுத்து வரணும். அவ்வளோதான். என்ன பண்ணலாம் சரியாக பார்க்கல. ஓகேங்களா இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக போவோம். அந்த எக்ஸ்போ இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே தான் போகணும். பக்கி எங்கே அடி வாங்குறாங்க. யார் அடிக்கிறான்னு சரி ஓகே வாங்க நம்ம டக்குன்னு போயிடலாம். ஓகே டக்குன்னு பக்கி அடி வாங்குறாங்க. ஓகே அவன் ஃப்ரெண்டாக மாட்டிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சம்திங் எனக்கு தெரியல. ஆட்டோ ஷாப்பில் தான் போக சொல்கிறான். ஓகே நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து அவன் ஃப்ரெண்டை போட்டு அடிக்கிறானுங்க. இப்போ நம்ம இவனில் போட்டு அடிக்கணும். அவனை காப்பாற்றணும். ஓகே அவனை போட்டு சின்ன கொஞ்சம் போட்டு சின்னுக்கிறானுங்க. நம்ம அடிச்சு முடிச்சிடலாம். இந்த பேட் வச்சு அந்த பேட் வச்சு அவன் அடிச்சான். இப்போ இவனும் அடிக்கிறேன். வெப்பன் வயலன்ஸ். ஓகே நம்ம பிடி சார் பார்க்காதே நல்லது. பார்த்தாருன்னா கதைக்கு இருந்துச்சு. ஓகே பேட் வச்சா நான் முடிச்சாச்சு. ஓகே இவனையும் முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஹெல்ப் பக்கெட்டு கெட்டு கேரேஜ். அந்த கேரேஜில் வந்து நம்ம வந்து பக்கியை காப்பாற்றணும். பக்கியை போட்டு வச்சுன்னுக்கிறானுங்க பாருங்க. என்ன அடிக்கடா வாங்கடா முடிஞ்சா அடிக்கடா வாங்க சாமி. அவன் வந்து இந்த கிரீன் கலர் டீம் நம்மளோட டீம்மேட் இவங்க. ஸோ நம்ம ஆளுங்களே வந்து இங்கே அடிச்சுன்னுக்கிறானுங்க. ஸோ நம்ம வந்து அதை காப்பாற்றணும். எப்படி சொல்லுமா தெரியுது இந்த கேம் வந்து எப்படின்னா இவன் வந்து நம்மளால் அவனும் கண்டுபிடிக்கல. இவனுக்கு காசு தரான். அதனால் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணுறானுங்க இவனுங்க. அவ்வளோதான் யாருன்னு கிடையாது. ஸோ இங்கே இந்த ஆட்டோ ஸ்கூல்லேருந்து எஸ்கேப் ஆகணுமா. ஜிம்மிக்கு வந்து யார் காசு தராங்களோ அவனுக்கு வந்து வேலை செய்கிறான். அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஓகேங்களா இப்போ வந்து இங்கே இனிமேல் இந்த பக்கியை காப்பாற்ற நம்ம கூப்பிட்டு போகணும். அவ்வளோதான். 1 2 3 இந்த புது மூவ் கற்றுக்கிட்டோம்ல ஷிஃப்ட்டை வச்சு அதுதான். கால்கிட்ட உடச்சாச்சு. இங்கே போட்டு அவனை சிடுக்கிறான். ஓகே மேலே கொஞ்சம் கீழே வா தம்பி. ஓகே இவனை போட்டு அடிச்சிடலாம். 1 2 படுத்துறான். ஓகே நம்ம டக்குன்னு வந்து நம்ம போயிடலாம் இங்கேருந்து. ஸோ
பக்கி இங்கேருந்து பக்கியோட பெஸ்கியை பார்க்கணும். இங்கே வந்துட்டோம். ஏய் என் தாத்தாங்க இது. தான் நிச்சு குளிக்கிறோம். There's a violent, crazy old man on campus. ஓகே நமக்கு வந்து ஒரு ஸ்கேட் போர்டு தராங்க. ஸ்கேட் போர்டு நல்லா இருக்குது அவன் தரான். புள்ளி ரெஸ்பெக்ட் கம்மியாக இருக்குது, நெட்ஸோட ரெஸ்பெக்ட் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த கேங் பேர் நெட்ஸு தானே, அவங்க வந்து நம்மளை கொஞ்சம் மதிக்கிறானுங்க. புள்ளி ரெஸ்பெக்ட் கம்மியாக இருக்குது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக அந்த ஸ்கேட் போர்டு இருக்கும், அதான் ஓடிட்டு இருக்கும். அவன் ஸ்கேட் போர்டு கிஃப்டாக கொடுத்துக்கிறான். இதை வச்சு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம் போல். ஓகே நல்லா தான் இருக்குது ஸ்கேட் போர்டு யூஸ் பண்ணுறதும். நம்ம கொஞ்சம் கிஃப்டாக கொடுத்துக்கிறாங்க, நல்லா இருக்குது. இல்லை ஓட்ட முடியும்னு நினைக்கிறேன். முடியாது, ஓட்டினா கவுந்துடுறான். நம்ம ஜம்ப் பண்ணி கரெக்டாக ஓட்டினா முடிஞ்சிடும். சரி ஓகே இங்கே வந்து ஒரு மிஷின் இருக்குது, ஸ்டார் மாதிரி காட்டுது. என்னென்னு பார்ப்போம். இங்கே ப்ளூ மாதிரி காட்டுது. என்ன கேட்குறான், ஹோம் ஒர்க் பண்ணி தெரியா அது மாதிரி இதை கேட்குறான். இங்கே இன்னொருத்தன் இருக்கான் ப்ளூ கலர் மிஷின், என்னன்னு தெரில. இந்த ஃபயர் ஒர்க் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம வந்து அந்த ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கு வந்து $15 சும்மா லைட்டாக அந்த இது பார்த்தீங்கன்னா பேர்னா அந்த சைடு மிஷின் மாதிரி கொடுத்துக்கிறாங்க. அதுவும் மிஷினில் கேண்டிடேட். ஓகே எனக்கு புரிஞ்சு போச்சு என்னென்னு. இந்த ஸ்கூலுக்கு வந்து ஒன்றும் இல்லை, பசங்க ரொம்ப இருக்கிறானுங்க. இவங்க வந்து நெட்ஸு இவங்க வந்து நெட்ஸு ஓகேவா. கச்சின் படிங்க நாங்கள் சொல்கிறோம். அப்புறம் Class president, dummy. It says class president. I know. That's you? I'm the most suitable candidate I know. Yeah, so's your mom. Yeah, right. Oh no! Yeah, Don't forget to wipe. How's the campaign, Ernest? ஓகே கான்செப்ட் ஒன்றும் கிடையாது. இப்போ என்னன்னா ஜிம்மி பல்ஸ் ஒன்று போயிட்டு இருக்கிறான். If I pay you, நான் அவனுக்கு காசு தரணுன்னே உடனே திரும்புகிறான் பாருங்களேன். எனக்கு ஒரு என்ன ஹெல்ப் பண்ணுவாடினா பண்ண மாட்டான். அவனுக்கு காசு தரேன்னா உடனே திரும்பியான். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து அவன் வந்து ஒரு பிரச்சனை. இவன் வந்து நம்ம ஸ்கூலில் போனாங்க பார்த்தீங்களா, இவன் வந்து ஒரு பையனை லீடராக போடுவாங்கல்ல, அந்த மாதிரி போடுறான். ஸ்கூலுக்கே மொத்தமாக லீடர் ஆகிற மாதிரி போடுறான் இவன். அந்த மாதிரி அவன் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவன் வந்து செலக்ட் ஆகலை இன்னும். அதுக்கு வந்து பேனர்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு வந்து அந்த பசங்க வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறாங்க. நான் வந்து ஆடிட்டோரியல் வந்து ஸ்பீச் கொடுக்க போகிறேன், அதுக்கு வந்து நீ தானே காப்பாற்றணும். பசங்க கொஞ்சம் ஒம்பளுக்குறான். நான் உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டுறான். அதுக்கு வந்து ஜிம்மி காசு தரணுன்னு ஒன்று வாங்கிட்டான். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த ஸ்பீச்சை பார்க்க தான் போகிறோம். இதை அந்த ரூம் போல் ஹெவி ரூம், ஆடிட்டோரியம் மாதிரி நினைக்கிறேன். ஓகே பாட்டு தான் பார்க்க கூட்டிகிட்டே இருந்து பெரிய ஆடிட்டோரியம் தான் இது. இங்கே வந்து அவங்க கட்சிக்காரெலாம் உட்காந்துட்டு இருக்கானுங்க. ஸ்பீச் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவன் ஸ்பீச் கொடுக்குறான். அந்த பசங்கள்கிட்ட தான் அவனை காப்பாற்றணும். நல்லா தான் இருக்குது மிஷினு. அந்த பசங்க வருவானுங்கள்ல, அதில் வந்து கரெக்டாக நம்ம வந்து அடிக்கணும். இந்த கேமில் வயலன்ஸ் பெருசாக இருக்காதுங்க, சுடு தள்ளுற மாதிரி இருக்காது, அடிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், கல் வச்சு போட்டு தள்ளுறது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கொடுத்துருப்பானுங்க. லீடை கேம் பொறுத்த வரைக்கும் கை சண்டை, கத்தி சண்டை, கன் சண்டை எல்லா சண்டையும் போடுவோம். ஆனால் இதில் வந்து கை சண்டை போடணும், வேறு வந்து சும்மா கன்லாம் இல்லை, சும்மா அந்த மாதிரி அடிக்க வேண்டியதான். அவனை அவ்வளோதான், அடித்து ஓட விடணும். நான் சொல்கிறது சில பேர் வேறு மாதிரி புரியும், நானும் பண்ண முடியாது. ஓகே இந்த மாதிரி எல்லோரும் போட்டு அடிக்கணும். ஓகே இந்த மாதிரி எல்லாம் டிஸ்டர்பாக வரான்னு பார்த்தீங்களா, அவன் கரெக்டாக அடிக்கணும். மேப்பில் காட்டுது, மேப் பார்த்தாலே முடிச்சிடலாம். ஓகே பார்த்துருக்கான். பின்னாடிலாம் வரானுங்க பார்த்தீங்களா, ஏய் டிஸ்டர்ப் பண்ணுறானுங்க. போயிடுறா, டிஸ்டர்ப் பண்ணால் காசு தர மாட்டான், காசு தான் அடிச்சிடும். கரெக்டாக அடித்து ஓட விட்டணும். அவ்வளோதான் முடிஞ்சு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம்டா ஸ்பீச் பேசுவான் அவன், டக்குன்னு பேசி முடிச்சு சொல்ல வேண்டாம். ஓகே இங்கே ஒருத்தருக்கான், அவனுக்கு போடச்சு ஓடுறா. ஏய் என்ன பண்ணிட்டான் மட்டும் ஞாபகத்தை வரான். எத்தனை பேராக வரானுங்க, ஒருத்தன் அடிக்க எத்தனை பேராடா. ஓகே அவனையும் போட்டாச்சு. இன்னும் எவ்வளோ நேரம் தாங்க மிஷின் போவோம், லென்த்தாக போகுதுங்க மிஷினு. ஃபஸ்ட்டு ஈஸியாக இருந்துச்சு, போக போக கஷ்டமாக இருக்குங்க. வேறு எக்ஸ்ட்ரா காட்டு.
எவ்வளோ நேரம்டா பேசுவான் அவன் பேசுறத கவனிச்சு பாருங்க. அவன் பேசணும்னு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான இருக்காது. இந்த கட்சியை பற்றி பேசுவான் அவ்வளோதான். அவன் பிரசிடெண்ட்டாக என்ன பண்ண போகிறான் அதை பற்றி பேசுகிறான் அவ்வளோதான். ரொம்ப நேரம் பேசுகிறாங்க, டக்குன்னு பேசி முடியாண்டா. ஓகே, இங்கே பின்னாடி ரவுண்டுக்கிட்ட அடிக்கிறானுங்க மேலே கிளியன்ட்டு. எல்லோரும் ஓட விட்டணும் கரெக்டாக. யாரும் எங்கேயாவது யாரும் இல்லையா? இங்கே ஒருத்தருக்கான். இவனு அடிச்சாச்சு, பின்னாடி ஒருத்தன் வரான், இவனு அடிச்சாச்சு. ஓகே, இந்த சைடு அதிகமாக வரானுங்க. ஆமாம், சொல்கிற மாதிரி வரானுங்க பார்த்தீங்களா? கரெக்டாக அடிக்கணும். அடிச்சாச்சு. ஓகே, இங்கே ஒருத்தருக்கான், அவனே அடிச்சாச்சு. மேலே ஒருத்தன் வரான், இவனே அடிச்சாச்சு. போகப்போ கஷ்டமாக இருக்குதுங்க, எத்தனை பேரும் அடிக்கணும்? ஓகே, 2 பேர் அடிச்சிட்டோம். எவ்வளோ ஆடா எம்மா பெருசு, உண்மையிலே கஷ்டமாக இருந்துச்சுங்க. அவனுக்கு ஓட்டு போடுங்க அவ்வளோதான். நம்ம கட்சி சார்பாக அவனுக்கு ஓட்டு போட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து அந்த அவங்களோட ஆள் தான். ஓகே, இது பார்த்தீங்கன்னா வந்து நெட்ஸோட ரெஸ்பெக்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிருக்கு. நம்மளுக்கு காசும் கிடச்சிருக்குங்க. மிஷின் முடித்தா நம்மளுக்கு காசு கிடைக்கும். காரணம் இவன் வந்து விசுவாசமாக வேலை பார்க்க மாட்டான், காசுக்காக வேலை பார்ப்பான் ஜிம்மி. ஸோ இந்த ஸ்கூலில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. ஓகே, என்ன கான்செப்ட்டுங்க? ஏதோ மிஷின் மாதிரி கொடுக்குறான், சைடு மிஷின் நினைக்கிறேன் பண்ணான்ட்டு. இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் எடிஷனில் வந்து இவங்க கொடுப்பானுங்க. ஓகே, பிக் 3 லாக்கர்ஸ். லாக்கர்ஸை வந்து 3 லாக்கர் உடைக்கணுமா? எதுக்கு சம்மந்தமாக உடைக்கணும்னு தெரில. ஓகே, உடச்சி நம்ம முதல்ல வந்து எடுக்கணும் தேவைப்படுறத. ஓகே, கரெக்டாக அன்லாக் பண்ணணும். அது சொல்கிற டேரெக்ஷனில் கரெக்டாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். லெஃப்ட்டு இந்த லாக் பிக் பண்ணும்போது யாரும் நம்மளை பார்த்துடக்கூடாது. ஓகே, இது ப்ளூ கலர் வந்து ஊட்டி மாதிரி கிடச்சிருக்கு. இன்னும் 2 லாக் அன்லாக் பண்ணணுமா? இது ஆள் கொடுக்கணுமா நம்ம சும்மா தெரில, அன்லாக் பண்ணி பார்ப்போம் அவ்வளோதான். ஓகே, 2த்தையும் கரெக்டாக வைக்கணும். இந்த பக்கமாக ஓகே கரெக்டாக இருக்குது. இதுக்கு நம்ம என்ன கிடச்சிருக்குன்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு தான் எல்லாம் ட்ரெஸ்ஸாக கிடைக்கிது. இன்னும் ஒரே ஒரு லாக்கர் எங்கே ஓப்பன் பண்ணணும்னு தெரில. ஓகே, இங்கே ஒன்று ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகே, ஒவ்வொரு கேமுக்கும் லாக்கர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணுறது. இந்த ஸ்டைலில் லெஃப்ட் ரைட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணால் வந்துடும். ஓகே, இந்த மிஷினை கரெக்டாக முடிச்சாச்சு. $10 கிஃப்ட்டு, 10,000 ட்ரெஸ்ஸு. இதை வந்து யார்கிட்ட கொடுக்கணும்? நம்ம வச்சுக்கலாமா இல்லை யார்கிட்ட கொடுக்குமான்னு தெரில. ஓகே, இப்போ கீழே போகிறோம். அந்த ஸ்டார் மிஷின் முடிக்கிறதுக்கு தான். அந்த ஸ்கூல் டைமிங் கரெக்டாக காட்டுங்க. அதாவது இந்த டைமில் எக்ஸாம் வரும் அந்த மாதிரி காட்டும், மேலே டைமிங் காட்டும், இப்போ காட்டாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஸ்டார் மாதிரி காட்டி தான் போகிறோம். அது எங்கே காட்டுதுன்னா கேர்ள்ஸ் டாமில் காட்டுதுன்னு நினைக்கிறேன். இது பாய்ஸ் டாம்னா கேர்ள்ஸ் டாம்னு தெரியல, எங்கே பார்ப்போம். ஓகே, பாய்ஸ் டாம் தான். இங்கே வந்து மிஷின் இருக்குது. சாப்டர் 1 வந்து இன்னும் முடியல, இன்னும் கொஞ்சம் பெருசாக போகுது. இதுக்கு நம்ம சேவ் பண்ணிடலாம். 1 hour கேம் ப்ளே பண்ணியிருக்கோம், சேவ் பண்ணிடலாம். இப்போதைக்கு 4% முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு 5% முடிச்சிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ வந்து கெமிஸ்ட்ரியில் இந்த இது ஒன்றும் இல்லை. கெமிஸ்ட்ரியோட இந்த இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, கெமிஸ்ட்ரி ப்ராஜெக்ட் அதெல்லாம் வந்து காலி ஆகும்ல, அதெல்லாம் வந்து நம்ம ரீலோட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். ஃபயர் கிராக்கர் நம்ம கெமிஸ்ட்ரி கிளாஸ் வந்து நம்ம ஃபயர் கிராக்கர் எடுத்தோம், நான் இருக்கா அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தா அவனுக்கு தெரியும் ஹாலோவின் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்குங்க. ஒன்றும் இல்லை, ஹாலோவின் கிளாஸ் இருக்குல்ல, அது வந்து இங்கே புலிக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஹாலோவின் கிளாஸ் வந்து ஒன்றும் இல்லை, நம்ம கிறிஸ்மஸ் பொங்கல் தீபாவளி வருதுல்ல, அங்கே மாதிரி அங்கே ஹாலோவின் வருது. அதை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் நம்ம ஸ்டைலில், புல்லிங் ஸ்டைலில் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளோட ஜிம்மி வந்து எலும்பு கூடுமா ட்ரெஸ் பண்ணிக்கிறான், இது வந்து போலீஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கு. ஹாலோவின்னா வேற ஒன்றும் இல்லை, கோஸ்ட்டோட இதெல்லாம் பண்ணுவாங்க, அதுதான் வந்து ஹாலோவின்வாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து என்டர்டெயின் பண்ணலான்னு இருக்கிறான். சொல்கிற கேட்டுக்கோங்க, ப்ராங்க் மாதிரி பண்ணலான்னு இருக்கிறான்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஒரு இதுவும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க மிஷின்லாம். அந்த இடமே பாருங்களேன், டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்களேன். அந்த ஹாலோவின் டைம் செட்டுக்கு 7 பேட்டுக்கு மாறிடுறானுங்களே, அவன் போல் அடிப்பானு. ஓகே, கேரியும் பேட்டரியும் 2 பேரும் நம்ம வந்து காப்பாற்றி கூப்பிட்டு போவோம். அவன் 2 பேர் வச்சு நம்ம வந்து ஃபன் பண்ணுவோம். ஓகே, வெளியே போயிடலாம். நம்ம இவனை வச்சு லேட் ஆகும், அதுதான் பாருங்கள். கிளைமேட்டு நம்ம சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இவங்களை வந்து லைட்டாக எல்லாமே ப்ராங்க் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, இங்கே வந்து ப்ராங்க் பண்ணலாம். அந்த ப்ராங்க் கம்ப்ளீட்னு போட்டுருப்பாங்க, யார் யார் ப்ராங்க் பண்ணணுன்ட்டு.
இவனை ப்ராங்க் பண்ணணுமா? கார்பன்ஸ் ஆஃப் எக்கு. ஓகே, எக்கு வச்சு அப்படி ப்ராங்க் பண்ணியிருக்கோம். இவனை வந்து ப்ராங்க் பண்ணலாம். ஓகே, இதை வச்சு நம்ம ப்ராங்க் பண்ணணுங்க. அவன்கிட்ட வந்து இந்த பொருளை வாங்கி கொஞ்சம் பேர் நம்ம ப்ராங்க் பண்ணணும். இந்த ரெண்டு சும்மா போயிட்டு நம்ம போட்டு அடிக்கணும். ஓகே, இவனை போட்டாச்சு. நெக்ஸ்ட் இவளையா? இவனை போடலாம். இந்த மாதிரி 7 போயிட்டு இவனை போட்டு நம்ம வந்து அடிக்கணும் இன்னும். ஓகே, 2 ப்ராங்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இவன்ட்டு ஏதோ வாங்கி நம்ம வந்து இன்னொருத்தவனை போடணும். அந்த மாதிரி ப்ராங்க், ஜஸ்ட்டு ப்ராங்க் நல்லா இருக்குது கான்செப்ட். வேல்கனோ 400 இயர்ஸ். ஓகே, புஷ்பானம் கொளுத்தணுமாங்க ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்துலேயே. புஷ்பானம் தான் வரும் இல்லை. ஓகே, புஷ்பானம் வந்து சும்மா இருக்காது, டக்குன்னு வெடிச்சிடும். இதை வச்சு ஒரு ப்ராங்க் பண்ணலாம் போல். இதை வச்சு ஒரு 3 பேர்கிட்ட இந்த ப்ராங்க் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ப்ராங்கு? ஸ்டிக்கி பாம்ஸை வந்து 3 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே போடணும். 1 2 3 யாரும் நைட்டு சுத்த மாட்டானுங்க. ப்ராங்க் பண்ணலாம்னு பார்த்தா சுத்த மாட்டானுங்க. ஏன்னா காலைல இவன் சுற்றுவானுங்க. ஓகே, இவன்ட்டு ஏதோ பொருள் வாங்கணும் போல். இவன்ட்ட வந்து ரிச்சிங் பவுட்ரு, அது இந்த எரியும்ல, அந்த பவுட்ரு வாங்கி எல்லாருமே தடவி விடுறோம். எல்லா மாதிரியுமே நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம். இங்கே அரிக்கும், அவ்வளோதான். ஓகே, ப்ராங்க்லாம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பாருங்களேன், அந்த இடமே சேஞ்ச் ஆகுது பாருங்களேன், அந்த கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி. பெரிய ப்ராங்க் ஏதோ பண்ணுறானுங்க. பிக் ப்ராங்க். What the hell? I'm out of here. Whatever, Pete. Okay, let's do this, Jim. I'll explain the rest later. Get over here. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லிட்டில் மட்டும் ஏதோ சொல்கிறானுங்க அவனுங்க ப்ராங்க் பண்ணுறதுக்கு தான். இங்கே வந்து கேரியும் சேடியும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம வந்து ப்ராங்க் பண்ணோம். ப்ராங்க்கு தான். கேரியை போட்டு அடிக்கிறான், நம்ம அவனை போட்டு அடிக்கணும் போல். கேரி வந்து ப்ராங்க் பண்ண போகிறான், எது பெருசாக பண்ண போகிறான். அதுக்கு தடங்களாக இருக்கிறானுங்க. ஸோ இவங்களெல்லாம் நம்ம போட்டு தள்ளிட்டு கேரி வந்து ப்ராங்க் பண்ணிப்பாங்க. ஓகே, இங்கே ஒரு நாய் இருக்குது. ஸோ அந்த நாயை நல்லா ட்ரீட் பண்ணணும். நாயை வந்து தட்டிகிட்டே இருக்கோங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா நாய் சாப்பாடு போட்டு மயக்கணும், அவ்வளோதான். ஓகே, இங்கே நாய் வந்து மடக்கிட்டான். இங்கே வந்து ஏதோ ஒன்று எடுக்கிறான் அவன், என்னன்னு தெரில எனக்கு. ஓகே, பேக் ஓப்போ. இதை எடுத்து வந்து டீச்சர்ஸே பேன், இதை வச்சு நம்ம எடுத்து இதை யூஸ் பண்ணி இந்த டீச்சர்ஸ் செய்கிறாங்கல்ல, அவங்கள ப்ராங்க் பண்ணணுங்க. என்னென்னு தெரியல, அவங்கள வந்து ப்ராங்க் பண்ண ஏதோ ஒரு ப்ராங்க்கு. ஸோ அதை நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த எக்ஸ்மார்க் எடுத்துல அங்கே போகணும், அவ்வளோதான். சீக்கிரம் போயிடலாம். அந்த ஹாலோவின் டைமுக்கு அந்த இடமே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் மொத்தமாகவே. கிளைமேட்டை இந்த வின்டர் சீசனில் பாருங்களேன், அந்த கிளைமேட்டே சேஞ்ச் ஆகிடும். ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, நல்லா ஃபன்லாம் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேமோட கான்செப்ட்லாம் பார்க்க நல்லாயிருக்கு. ஓகே, இப்போ தான் இங்கே தான் போனோம். இப்போ இங்கே போயிடலாம் கரெக்டாக. ஓகே, போயாச்சு. இந்த பேகை வந்து நம்ம இங்கே தான் இங்கே காட்டுது, வெளியே தான் இங்கே பண்ணணும் போல். இருங்க இதோ இருக்குது பாருங்கள். இதை வந்து ஓப்பன் பண்ணணும். ஓகே, எடுத்தாச்சு. இதை எடுத்து இப்போ உள்ளே போய் டீச்சர்ஸை வந்து ப்ராங்க் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, இந்த எக்ஸ்மார்க் காட்டுது. ஓகே, புல் த ஃபயர் எல்லாம். அந்த அலாரத்தை வந்து நம்ம அழுத்தணும் அப்படின்னா எல்லாம் டீச்சர்ஸ் வெளியே வருவாங்கல்ல, அப்படி ப்ராங்க் பண்ணிடலான்னு பார்க்குறோம். வெளியே வராங்க. சின்ன ப்ராங்கு, ஒன்றும் இல்லை. டீச்சர்ஸை ப்ராங்க் பண்ணுறது தான் பெரிய ப்ராங்கு. ஸோ வந்து இது பெரிய ப்ராங்க் தான், டீச்சர்ஸே ப்ராங்க் பண்ணனால. இப்போ நம்மளை வந்து அவன் விரட்டுறான், நம்ம வந்து எஸ்கேப் ஆகணும். கேரியை பார்க்கக்கூடாது, ஏன்னா கேரியை பார்த்தா நம்ம வேலைக்கு ஆகாது. அவன் இப்படியே வந்துடுவான். எஸ்கேப் ஆகி நம்ம பாய்ஸ் ரூமுக்கு போயிடலாம். இதுக்கு தான் ஷார்ட் கட். நம்ம வந்து நம்ம டாமுக்கு போகிறது, ஹாஸ்டலுக்கு போகிறது. ஹாஸ்டல் போய்ட்டு சேவ் வச்சிடலாம். நிமிஷம் வந்து ரொம்ப முடிஞ்சிச்சு. கேம் நல்லா லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இதோட கொஞ்சம் முடிச்சலான்னு நினைக்கிறேன் கேமை. வெயிட் பண்ணுங்கள், நல்ல சமயம் பார்த்தாலே முடிச்சிடலாம். ஓகே, பஜாமா ட்ரெஸ் இருக்குது, இதை போட்டுக்கலாம். போட்டு இது என்ன ஃபிட் தரல, இது இப்போ தேவையில்ல. ஸ்கூல் யூனிஃபார்ம் போடலாம் நார்மலாக. ஓகே, ஹாலோவின் சீசனுக்கு தான் கரெக்டாக இருக்கும். இதே நம்ம போட்டு தூங்கிடலாம். ஹாலோவின் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு 4 to 5 days இங்கே வந்து ஹாலோவினாகவே இருக்கும். ஏன்னா வந்து இந்த சீசன் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரெஸ்ஸு மாறி போச்சு. இந்த சைட்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, நமக்கு தேவைப்படுறத மட்டும் எடுத்துக்கலாம். இதை வச்சு நம்ம வந்து ரீலோட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான்.
ஃபயர் கிரக்கர் காலி ஆகிடுச்சுல அதை வந்து திருப்பி ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான். ஓகே இப்போ வந்து 5% நம்ம இந்த கேம் வந்து முடிச்சிருக்கோம். அப்போனா பார்த்துக்கோங்க கேமோட லென்த்தாக இருக்குன்னு. 1 ஹவர்லேயே 5 தான் முடிக்க முடியுது. ஆனால் போக போக ஸ்பீடாக போகும். கேரிக்கு ஹெல்ப் பண்ணுறோம். புரியல. ஓகே இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக மிஸ் முடிச்சிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து புள்ளி கட்டிருப்போம். It's always about me with you. It's always with me. I'm thinking bigger picture, and you're worrying about getting into trouble. You know what? யாரி லேட்டாக You போகிறாங்க. really are something. What bigger picture? We are gonna நான் அந்த take ஸ்கூலை over ஓவர் பண்ணணும்னு this நினைக்கிறேன். school. ஸ்கூலில் நான் வந்து என் We are கட்டுப்பாட்டில் not கொண்டு வரணும்னு taking over நினைக்கிறேன். anything right now. Time and tide wait for no man, my friend. But it seems இங்கே வேறு யாரும் இருக்கக்கூடாது. for நான் தான் one இங்கே tough வந்து guy ஸ்கூல் ரூல் who's பண்ணணும் nothing அப்படின்னு but a நான் little நினைக்கிறான். girl. You're full of it. So you keep telling me, look. Now எதுக்கு இப்போ என்ன come சொல்லிட்டு on. இருக்கேன்னு அவன் I கேட்குறான். promise you, after this, things are never gonna be நான் the உனக்கு same ப்ராமிஸ் again. பண்ணுறேன். என்னை வந்து Oh, இப்படியே நீ I'm வந்து so என்னை excited. வந்து எப்படியாவது வந்து இந்த ஸ்கூலில் நான் ஆக்குற அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஜிம்மிட்ட வந்து இவன் கேரி ஹெல்ப் கேட்குறான். You say, Gary. அதனால் நம்ம வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இந்த ஸ்கூலுக்கு வந்து அவன் வந்து டான் ஆகணுமா அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். கிட்டத்தட்ட கிங்கு கிடையாது, கிங் மேக்கர் மாதிரி அவன் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அவனை கிங் ஆகிறதுக்கு. I'm sure he was just kidding. ஓகே அவன் பேடிஎம் ஃபாலோ பண்ண நினைக்கிறேன். Hey idiots, Jimmy. கும்பலாக அடிக்கிறானுங்க. அவன் நம்ம பொறுத்து வரணும். ஓகே அடிச்சிடலாம் டக்குன்னு வச்சிடலாம். இவங்க டக்குன்னு டக்குன்னு நம்மள அடிக்கிறானுங்க இவனுங்க. நம்ம அவனை டக்குன்னு முடிச்சிடலாம். இங்கே 5 செகண்ட் நம்ம போட்டு நம்ம இதாகிட்டோம். ஓகே டக்குனு இதில் வந்து போட்டு தெரியலாம் அவனுங்க. கொஞ்சம் மயக்க மாடி வச்சு இதில் போட்டு தெரியலாம். என்ன இது நினைத்தில் எடுத்து அடிச்சுட்டு இருக்கிறான் அவனை தூக்கி. ஓகே போட்டாச்சு இவன். ஓகே 3 பேரையும் முடிச்சாச்சு. ஓகே இன்னொருத்தவனை வந்து அவங்க பார்த்துக்கிறானுங்களா நல்லா பாப்பாடுங்க. நான் தான் போட்டேன். ஏறிட்டானாலும் இல்லை நம்ம எல்லாம் போகணுங்க. கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போகணுமா. இந்த கேமோட கிராஃபிக்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அது மாதிரி கேம் பிளே சூப்பராக இருக்குது. காட் ஆஃப் வாரை பொறுத்த வரைக்கும் கேம் பிளே வந்து நம்ம கேம் பிளே நல்லாயிருக்கும். விளையாட்டா நல்லாயிருக்கும். இந்த பேட்டர்ன்லாம் இந்த பாருங்க இப்போ கொஞ்சம் பேட்டர்ன்லாம் கொடுப்பானுங்க. நல்லாயிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கேம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட் அனபிளாக தான் இருக்கும். ஓகே இப்போ இந்த இடத்த ஓப்பன் பண்ணால் தான் நம்மளால் போக முடியும். இந்த ஸ்கூலோட பேஸ்மெண்ட் நினைக்கிறேன். இந்த ஒரு ஸ்கூலுக்குள்ளே இப்படி ஒரு பேஸ்மெண்ட்லாம் கொடுத்து நல்லா பண்ணியிருக்கானுன்னு எனக்கு தோணுது. ஓரளவுக்கு ஒரு படம் மாதிரியே இருக்குது பாருங்கள் இந்த கேமு. ஓகே கரெக்டாக உள்ள தூக்கி போடணும் போல். இந்த பாருங்க வெளியே விழுது. சும்மா மிஷின் தேவைப்படும் போது ஃபயர் கிரக் தேவைப்படும் கண்டிப்பாக. நம்மளாலே விழுது. சரி ஓகே இருக்கு. கரெக்டாக நம்ம வந்து அதை வந்து பிக்லாக் யூஸ் பண்ணி கரெக்டாக நம்ம அடிக்கணும். அதான் உடைக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஓகே மாதிரி பட்டன் இருக்குது பாருங்கள். அதை நம்ம கொடுக்கணும். போயிடுச்சு நினைக்கிறேன். சுவிட்ச் இருக்குது பதிலா அது வந்து ப்ரெஸ் ஆகணும். இங்கே ஏதாச்சும் கரெக்டாக அந்த ப்ரெஸ் பண்ணணும். எப்படின்னு தெரில எனக்கு. ஓகே அந்த பக்கம் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. இருங்க அந்த பக்கம் போயிடலாம். ஓகே இங்கேருந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி தெரியுது எனக்கு பார்க்க. இந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே போய் பண்ணிடலாம் போல். இதுவே நம்ம சுற்றி வச்சு அங்கேருந்து பண்ணிகிட்ருக்கோம். இருங்க வந்துடலாம். ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு. சம்மந்தமே அவன் எதுக்கு இங்கே போகிறான்னு தெரில எனக்கு. ஸோ வந்து அவன் வந்து டான் ஆகணுமா. லைட்டாக ஜிம்மியை பார்த்து அவனுக்கு கொஞ்சம் போகாமல் நினைக்கிறேன். ஏன்னா கேரியோட ஜிம்மி வந்து கொஞ்சம் ஓவராகவே போகிறான். பசங்களை அடிக்கிறது இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஓவராகவே போகிறான் கேரியோட கம்பேர் பண்ணாலே. அதனால் வந்து லைட்டாக போகாமல் இருக்குமே எனக்கு தோணுது. சரி ஓகே அங்கே ஒரு டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. அங்கே போகலாம். இங்கே எலக்ட்ரிசிட்டிலாம் பாஸ் ஆகுது. இங்கே எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுது. இங்கே போக முடியாது. இங்கே இதுக்குள்ளே தான் போகணும் போல். C2 கிரால். ஓகே இங்கே அண்டர்கிரவுண்ட் நம்ம பூந்து போயிட்டு அதை ஓப்பன் பண்ணணும். அவ்வளோதான். இதை மட்டும் இதை வந்து நம்ம எடுத்து விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எதாவது கிடைக்கும். இங்கே எதுவும் கிடைக்காது. சரி ஓகே இப்போ இதே அன்லாக் பண்ணியாச்சு. இந்த பக்கம் போக முடியாமல் சுற்றி தான் வரணும். வந்துடலாம். கண்ட்ரோல் கொடுத்து அவன் முன்னாடி போகிறான். நம்ம பின்னாடி போகிறோம். அவ்வளோதான். இங்கே வந்து ஃபைட் போட்டால் யாருக்கும் தெரியாதுல்ல. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இங்கே வந்துருக்கோம். இது ஆன்லைன் பூமியாக இருக்குது. இங்கே வந்து சும்மா ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி. இதில் ஒன்றும் கிடைக்கல. மீச்சு பார்த்தா ரேடியோ டிரான்சிஸ்டர் கிடச்சிருக்கு. எல்லாத்தையும் உடச்சி பார்த்தேன். டைம் இல்லை. ஸோ வந்து முடிஞ்சாலும் உடச்சி பார்ப்போம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேபி வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபர்னேஸ் வந்து நம்ம எரிய வைக்கணும் கான்செப்ட். ஃபர்னேஸ்
நமக்கு ஏறி வச்சோன்னா இங்கே வந்து ஓப்பன் ஆகுது. அந்த கேப்பில் அவன் போகிறான். இப்போ நம்மளும் போயிடலாம் அப்படியே ஏதாவது தூக்கி போட்டு. ஓகே, திருப்பி கீழே இங்கே போக சொல்கிறானே. பேஸ்மெண்ட் பாருங்களேன் எவ்வளோ பெருசாகுன்னு. இந்த ஒரு ஸ்கூலுக்குள்ளே இவ்வளோ பெரிய பேஸ்மெண்ட்டு. இங்கே நான் ஃபைட் பண்ணுற இடம் மாதிரி அட பெருசாக இருக்குது. ஓகே, அண்டர் கிரவுண்டில் வந்து இது சும்மா பண்ணிடுவானுங்க. இங்கே எதுக்கு சமாதானமாக கூட்டு வரான்னு தெரியலையே. இந்த ஸ்கூல் அவன் ரோல் பண்ணணும்னு அவன் நினைக்கிறான். அதுக்கு வந்து நம்ம தடங்களாக இருக்கும்ல, இருக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கவனிங்க. I know you said all that stuff about me behind my back. What are you talking about? Don't play innocent with me. எதை பற்றி பேசுறீங்க? You want to run this school? I want to run this school. Only one of us is going to make it. ஆமாங்க, கரெக்டு தாங்க. அவன் கொஞ்சம் போகிற தாங்க நம்ம நினச்ச மாதிரி தான். ஒன்றும் இல்லை, ஜிம்மி இருக்கிறான்ல, ஜிம்மி அவனோட நம்ம வந்து ஒரு மாதிரி ரூல் பண்ணுறோமா. அதனால் அவன் வந்து என்ன பண்ணுறான், நம்மளுக்கு ஆப்போசிட்டாக இவன் பண்ணுறாங்க. அது யார், ரசுலா? ஓகே, இதுக்கப்புறம் இவன் நேராக ஆப்போசிட்டாக பண்ணக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறான், ரசூல் இருக்கிறான்ல அவனை ஏற்றி விட்றாங்க. அவன் இதை வந்து ரசூல்கிட்ட வந்து இல்லாத போலாம் சொல்லி விட்டு அவனை ஏற்றி விட்றான். அவனை ஏற்றி விட்டு நம்மளை வந்து பழி வாங்க பார்க்குறாங்க. இவன் ஒன்றும் இல்லை, நம்மளை வந்து இந்த வருஷம் மாற்றிட்டோம். இவனோட செக்கில் நம்ம மாட்டிக்கிருக்கோம். நம்மளை வந்து இவன் வந்து ஃப்ரெண்டு மாதிரி பார்த்தா இவன் வந்து இப்படி பண்ணிக்கிறான். ஓகே இருங்க, நம்ம வந்து இவனை ரசூலை வந்து நம்ம முடிஞ்ச அடிக்க ட்ரை பண்ணுறான். நமக்கு நிறையா வேலை காட்டுவாங்க. எனக்கு எப்படியாவது போட்டு பாருங்க, அவன் அடித்து செம்ம எழுத்துக்கு வரீங்க எப்படி அடிக்கிறான் பாருங்க. அவன் வர டைமில் கரெக்டாக எஸ்கேப் ஆகணும். பேட் நம்ம பார்த்து ஃபஸ்ட்டு முடிஞ்சது கரெக்டாக அடிப்போம். இது பாருங்க, கரெக்டாக முட்டை வரோம். நம்ம அப்படியே எஸ்கேப் ஆகிடணும். அவன் முட்டிட்டு அவன் நல்லா எழுத்து கம்மியாகிடும். ஓகே, இவன் நம்ம முடிஞ்சளவுக்கு நம்ம அடிக்க முடியாது. ஏன்னா வந்து இவன் எவ்வளோ பெரிய சக்திசாலி நம்ம பார்த்தே தெரியும். பாருங்கள், முட்டியே சாவறான். முட்டுற அந்த கேப்பில் வந்து நம்ம போட்டு அடிக்கலாம். அப்படி தான் நம்மளால அடிக்க முடியும். சும்மா நம்மளால் அடிக்க முடியும், வந்து அடிக்க முடியாது. பாருங்க, பார்த்தா தெரியும் நம்மளுக்கு எப்படி எடுத்து குறையும், அவனுக்கு எப்படி குறையுதுன்ட்டு. கரெக்டாக அடிக்கணுங்க. அவனை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இருங்க இப்போ ஓடி வருவான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், முடிச்சிட்டாங்க. எப்படி எஸ்கேப் ஆறா குத்தினே இருப்போம். அவ்வளோதான். இப்போ அவனை அப்படியே ஒரு அடிச்சுட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். எருமாடி சிலை காட்டுவான்னு எப்படியாவது லாக் பண்ணி வராங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எப்படியாட்ட அடிக்கணும். எருமாடி வித்தையெல்லாம் காட்டுறான். எத்தனை வாட்டி தாண்டா பிடிச்சி வைப்பான் அவன். இப்போ என்ன அல்ஃபனே தெரிலங்க. ஓகே இருங்க, டக்கு நான் முடிச்சு ரிவர்ஸ் அட்டாக்கு 1 2 3 அவ்வளோதாங்க, முடிச்சிட்டோங்க. அவனை கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். அவ்வளோதான். இப்போ கேரி வந்து நிஷ்லி தான்டா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஜிம்மி சொல்கிறான். நான் எப்படி இருந்தேன்னு தெரியல, ஆனால் ஒன்றை பொறுத்த வரைக்கும் உண்மையாக தான் இருந்தேன். சொல்கிறேன், நீ நானும் ஃப்ரெண்ட்ஸா? வாய்ப்பே கிடையாது. எனக்கு ஒன்றோட வைகம் மூலம் இருக்குது. நான் தான் அந்த ஸ்கூல் ரூல் பண்ணுவேன். உன்னால் என் பக்கத்தில் கூட வர முடியாது. இந்த மாதிரி சவால் விட்டு போகிறான். துரோகம் பண்ணிட்டான் இவன். அது சோட ஜாடாக போட்டு போகிறான். இவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான். நமக்கு என்ன, நம்ம ரசூலுக்கு வந்து நம்ம ரசூல் அடித்தாலுமே ரசூலை வந்து நம்ம ஃபைட்லேயே நம்ம சேர்ந்துருக்கோம். சொல்ல போனால் ரசூலை நான் எதுவுமே பண்ணல, நான் எதுவுமே சொல்லலை. அவன் வந்து ஒன்று ஏற்றி விட்ருக்கா கூட தெரியாமல் நீ நினச்சிட்டுங்கிறேன். அந்த மாதிரி நம்ம ரசூலை வந்து ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கோம். ரசூல் வந்து நல்லா பலசாலிங்க, என்ன மூளை தான் கிடையாது. ஓகே, ஜிம்மி அதை சொல்லுங்கிறான்னு தெரில என்னென்னு. ரசூல் சாரி அவனை அடித்ததுக்கு இது மாதிரி கேட்குறான். அவன் ஜிம்மி கேட்குறான். ஓகே, சாப்டர் 2 வந்துடுச்சுங்க. சாப்டர் 1 செக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. சாப்டர் 1லேயே நம்ம ஃப்ரெண்ட் ஆகி சாப்டர் 1லேயே நம்மளை துரோகம் மட்டும் போனேன் கேரியை நம்ம சாப்டர் 2ல் பழி வாங்குற மாதிரி கான்செப்ட் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பிரின்சஸ் சார் திரும்பி நம்ம பார்க்குறோம். நோ சார், நான் எதுவுமே பண்ணலை. ஸ்கூலுக்கு வந்து பிரின்சிபல் கேட்பார்ல, ஸ்கூலில் பண்ணி அது மாதிரி கேட்பான்ல, அது மாதிரி எதுவுமே கேட்கல. நம்ம கேட்டுட்டு இருக்கிறான் சும்மா. அவ்வளோதான். நம்ம பேர் வந்து ஜிம்மி ஹாப்கின்ஸ். ஓகே சார், மேலே ஒழுங்காக இருக்கிற மாதிரி சொல்கிறான். நீ ரசூலே பீட்டப் பண்ணிட்டியான்ற மாதிரி கேட்குறான் ஒருத்தன். இது வந்து நிஷ்பேன் சட்டையை பார்த்தா, அந்த சட்டையை பாருங்க, அவன் வந்து பணக்காரன்.
Yeah, I've heard a lot of things about you. Yeah, whatever. ஓகே, Okay. அவன்கிட்ட வந்து கொஞ்சம் பேசிட்டு நம்ம அப்படியே எஸ்கேப் ஆகிட்டோம். இது வந்து சாப்டர் 1. சாப்டர் 2 வந்து நம்மளை ஃப்ரீயாக விட்டுருவானுங்க. சாப்டர் 1 வரைக்கும் தான். இப்போ தான் நம்ம வந்து இந்த செமி ஓப்பன் வேர்ல்டு சொன்னோம்ல, சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயா நம்மளை போக சொல்லுவாங்க, எங்கேயோ வெளியே போக சொல்லுவாங்க. வெளியே போய்ட்டு முட்டை வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து வெளியே போகிற மாதிரி இருக்கும். இப்போ சாப்டர் 2 வந்தாச்சா, சாப்டர் 1ல் நம்ம ஹாஸ்டலுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஹாஸ்டலு இந்த காலேஜ் உள்ளேயே. சாப்டர் 2ல் வந்து வெளியே சுற்றலாம் ஜாலியாக. இல்லை வந்து கிளாஸ் ஷெட்யூல்லாம் போட்டிருக்கு, படினா படிக்கலாம். 2 ஆல் ஸ்டடி நாட் பண்ணி எக்ஸ்மார்க் கொடுத்து மேனி சயின்ஸ் கிளாஸ் நோட்டீஸ் தான் ஒன்றும் இல்லை ஒன்றும் கிடையாது. யார் அவன் சோதனை நம்மள அடிக்க வர நினச்சிட்டேன். அடிக்க வந்தால் உயிரோட போயிடுவானா. பிடி சார் 9 மணி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிரும். 9:30 மணி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிரும். ஓகே, ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம அதை ஃபஸ்ட்டு வந்து முடிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஹாஸ்டலுக்குள்ளேயே இருக்கும். நம்ம கிளாஸ் முடிச்சிடலாம் நம்ம. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மேப் ஓப்பன் ஆகிருக்கு. மேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஏதாவது சுற்றலாம் நம்ம இப்போ ஜாலியாக. இங்கே தான் மிஷின் காட்டுது. ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஜிம்முக்கா இல்லை பாடி ஷாப்பான்னு தெரில. இருக்கு, அங்கேயே நம்ம போவோம். அந்த பெல்ட் மாதிரி காட்டுது பாருங்க, பெல்ட் ஐக்கான். அங்கே தான் போயிட்டுருக்கோம் நம்ம இப்போ. ஓகே, இங்கே ஷார்ட் கட் இருக்குது, இப்படி போயிடலாம் நம்ம. இந்த செவர்லாம் உடச்சிருக்கானுங்க யாரோ. ஓகே, இது என்னன்னு தெரிலையே. என்னது இது? ஷாப்பா? ஓகேங்க, மெக்கானிக்குங்க. மெக்கானிக் வேலை பார்த்துன்னு இருக்கிறாங்க. புரியுதா? மெக்கானிக் ஆகிரும். அதாவது வந்து இப்போ நம்ம வந்து இங்கே சைக்கிள் ரிப்பேர் பண்ணுற வேலை. இப்போ வந்து கார் ரிப்பேர் பண்ணலாமான்னு கேட்டால் இப்போதைக்கு சைக்கிள் ரிப்பேர் பண்ணிட்டானுங்க. சுத்தணும் மவுஸை தப்பாக சுத்தம். ரொட்டேட் கரெக்டாக பண்ணணும், மவுஸு கரெக்டாக. ஓகேங்களா? ஸ்டார்ட் ஆகுது. இல்லை ஃபெயில் பாஸ்லாம் கிடையாது, மார்க் கிடையாது. ஃபெயில் பாஸ் இருக்குது, மார்க் கிடையாது. சாரி, கரெக்டாக ஒன்றும் டைமிங் கேட்கும்போது என்ன சுத்தம் தெரிலங்க. இது கண்ட்ரோலாக தாங்க கரெக்டாக இருக்கும். நம்மளை யூஸ் சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஃபெயில் ஆகிட்டோங்க. இப்போ நம்ம மிஷினை கரெக்டாக பண்ணியிருந்தோம். ஏன்னா இப்போ என்கிட்ட கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா அந்த மிஷினை முடிச்சிருப்பேன். அப்படின்னா இந்த வண்டி இருக்குது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு வெஹிக்கிள் கிடச்சிருக்கும். இப்போ நம்ம ஃபெயில் ஆகிட்டோம். எப்படியாவது பாஸ் ஆகணும். நெக்ஸ்ட் மிஷினில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பாட்டிலேருந்து கண்ட்ரோலை யூஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இந்த கேம் என்ன பிரச்சனைனா, நான் இப்போ வந்து கண்ட்ரோலை கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா நான் வேறு பிரச்சனை பண்ணுறான். கார்பேஜ் கேன்ஸ் வந்து 3 எடுத்து வரணுமா. ஸ்டஃப் 3 ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்டு கார்பேஜ் கேன்ஸ். கார்பேஜ் கேன்ஸ் வந்து 3 வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பண்ணணும் சொல்கிறானுங்க. ஒன்றுமே புரியல. இப்போ வந்து ஒரே மிஷின் மட்டும் முடிச்சிடலாம் நம்ம டக்குன்னு. கேரக்டர் ஷீட்ஸ் லைப்ரரியில் நடக்குது. இந்த bunch of things. What's up, Melvin? Greetings. Jimmy, listen. Some ruffians took it upon themselves to steal my Grottos and Gremlins character sheets and won't return them. We're playing tonight. The whole situation is untenable. Grottos and Gremlins? Boy, you are sad. Sad? I'm distraught. Role-playing is the high point of human achievement. In fact, upon reflection, I am prepared to offer a bag of groats to the fair knight, whomsoever recovers these precious screens. Do you accept the quest? How much? 10 groats. What? I mean $10. Wait here. And you can have your pick of my wenches. Great. வழக்கம் போல் ஒன்றும் இல்லை, வழக்கம் போல் ஹெல்ப் கேட்குறாங்க. ஹெல்ப் கேட்கும்போது வந்து ஜிம்மி கேட்குறான் இல்லையா, ஜிம்மி வந்து காசு ஹெல்ப் பண்ணுன்றான். இது வந்து அவன் வந்து இப்போ அந்த ஷீட்லாம் வந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறான், ரெக்கவர் பண்ணி எடுத்து வர சொல்கிறான். ஸோ இது வந்து அவன் காசு தரானா, காசு தரானா அவன் முடிக்கணும். இவன் வந்து இப்போ நம்ம வந்து அம்பெடுத்தா தான் முடியுமோ. ஓகே இருக்கு, கொஞ்சம் பேர் அடித்து போட்டு நம்ம வந்து நம்ம வந்து வழக்கம் போல் ஜிம்மி வந்து காசு கொடுத்து வேலை செய்வான், அந்த மாதிரி வேலை செய்கிறான். அவ்வளோதான். ஜஸ்ட்டு நம்ம கலாய்க்கிறானுங்க, அடிச்சானுங்க. எழுந்திரிச்சிட்டு நம்ம அடிப்போம். ஒன்று ஸ்லீப்பிங் லாக்ஸ் செய்யுங்க, இந்த மாதிரி பண்ணலாம். ஸ்லீப்பிங் லாக்ஸில் இது வந்து ஆனால் ஸ்லீப்பிங் லாக்ஸ் இதுக்கு அப்புறம் அந்த கேம் ஸ்லீப்பிங் லாக்ஸும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அதுவும் கிராஃபிக்ஸ் நல்லாயிருக்கும், ஆப்டிமைசேஷனும் நல்லாயிருக்கும். இல்லை சுமாராக பண்ணியிருக்கானுங்க, அவ்வளோதான். ஓகே, என்ன வந்து படிச்சாச்சு.
வேறு அடிக்கூடாதுல ஸ்பீட் சார் வருவார். இப்போ நம்ம அடித்தோம் அப்படின்னா வயலன்ஸுக்கு ஓகே நம்ம டக்குன்னு ஓடிடலாம். அந்த எக்ஸ் மார்க் பற்றி நாங்கள் தான் போனோம். பிடி சார் பின்னாடி தொத்திட்டு வர்றாரு. ஓகே இப்போ அந்த எக்ஸ் மார்க்கிட்ட நம்ம போயிடலாம் டக்குன்ட்டு. ஸ்கேட் போர்டு யூஸ் பண்ணி நம்ம கிட்ட இங்கே ஜம்ப் பண்ணிடணும். ஏன்னா இங்கே வந்து வலிக்கி விட்ரும். ஆட்டோ ஷாப் கிட்ட வரோம். ஃபஸ்ட்டு மிஷினாக ஃபெயில் ஆகிட்டுருங்க. நம்ம இப்போ கண்ட்ரோல் விளையாடணும். ஒரே அசிங்கமாக போச்சு. இந்த வரங்க கும்பல் அடிக்க வரானுங்க. இவங்க இல்லைனா போய்ட்டு நம்ம ஒழுங்காக ஸ்கேட் போர்டு யூஸ் பண்ண ஒரே இந்த ஆறா அவ்வளோதான். இந்த கிட்டேக்கிறாங்க பார்த்துமா. இவனை நம்ம அடிக்கணும். ஏன்னா இவன் தான் நம்மள போட்டு அடித்தான். இவனை வந்து நம்ம அடிக்கணும். அவ்வளோதானே. 1 2 3 இவன் டஸ்ட்பினில் கோத்து போட்டு அடிக்கிறான்னு பார்க்குறேன். ஓகே நம்மளுக்கு வந்து நம்ம ஆள் வந்து ஹெல்ப் பண்ணுறான். நெட்ஸ் ஹெல்ப் பண்ணுறான். ஓகே அவன் பார்த்துப்பான்னு நினைக்கிறேன். ஓகே இதை வந்து இன்னொரு ஷீட் இருக்கான். அதை வந்து ஒரு எக்ஸ் மார்க் கொடுத்து அதை வந்து எடுத்து சொல்லிடுறானுங்க. எடுத்துகிட்டு வரலாம். இல்லை அதில் ஜம்ப் பண்ண முடியுமா? முடியுது. ஓகே இப்போ அந்த எக்ஸ் மார்க் இருக்குல்ல அங்கே தான் நம்ம போனோம். பக்கத்தில் வந்துட்டோம். இது நடக்கும் திரும்ப போயிடலாம். இது ஸ்கிப் பண்ணாலும் போர் அடிக்கும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஜம்ப் பண்ணணும். கரெக்டாக இங்கே ஜம்ப் பண்ண வாட்ட வர மாட்டேங்குது. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா இவனை போட்டு ஃபில் பண்ணிக்கிறான். இருங்க இவனை போட்டு அடிச்சிடலாம் நம்ம. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இவனை போட்டு அடிச்சுன்னுக்கிறான். நம்ம இவனை வந்து போட்டு நம்ம அடிக்கலாம். 1 2 3 1 இவனை வந்து நம்ம போட்டு அடிக்கணும். அவ்வளோதான். இவனை அடிச்சுட்டு நம்ம வந்து இந்த 4 ஷீட்டை வந்துட்டு நம்ம கொடுக்கணும். இவன்ட்டு ஒரு ஷீட்டுக்கும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஒன்றும் இல்லை ஷீட் கழிச்சு வந்து ஒன்றும் இல்லை ஷீட்டை வந்து நம்ம கைப் பண்ணி அவன்கிட்ட கொடுக்கணும். கொடுத்தா நம்ம அவன்கிட்ட காசு தருவோம். நம்ம அவனுக்கு காசு தருவோம். சிம்பிள் கஷ்டப்பட்டு தான் சொல்லிகிட்டே இருந்தால் அப்புறம் வெறுப்பாயிருவீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். ஸோ நான் சொல்ல மாட்டேன். சரி ஓகே இந்த மிஷினை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து 1.5 மணி நேரம் போயிடுங்க இந்த கேம் பிளே. இதே மாதிரி 5 வீடியோ போட்டால் இந்த கேம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு கேம் முடித்தோம் அப்படின்னா நல்லா லென்த்தாக போடுவோம். அப்போ தான் வந்து நம்மளால் அந்த கேம் சீக்கிரம் முடிக்க முடியும். இல்லை வாய்ப்பே கிடையாது. ஓகே இந்த மிஷின் நம்ம முடிச்சாச்சு. ரிவார்டு வந்து $10 கொடுத்துருக்கான். $10 அதாவது. ஓகே